அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறி கழகமும் கமலவிநாயகர் சச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராண ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றில் 4 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனையில் 5வது பாடலிலே இருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடலில் சேதி நாடு என்று சொல்லப்பெறுகிற அந்த நாட்டில் திருக்கோவலூர் என்ற திருத்தலத்தில் மாதொரு பாகனார்க்கு வருகின்ற அன்பின் சிறந்து விளங்குகின்ற நிலையிலே ஈசருடைய அன்பருக்கு கருத்தறிந்து ஏவல் செய்து வருகின்றார் ஒருவர் என்று காட்டி அவர் அன்பர் வேடமே சிந்தை செய்யக்கூடியவர் என்று 2வது பாடலிலும் 3வது பாடலில் இறைவன் சார்பை தவிர வேறொரு சார்பும் இல்லாதவர் என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாக தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளலால் சார்பு ஒன்று இல்லார் என்று 3வது பாடலிலும் 4வது பாடலில் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தனோடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவு அற கொடுத்து வந்தார் கொடுத்து உவந்தார் என்று இருவகையாலும் நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். 5வது பாடல். இன்னவாறு ஒழுகும் நாளில் இகல் திறம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓடையானை பொறு பரி காலால் மற்றும் பன்முறை இகழ்ந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். இந்த பாடலில் சேக்கிழார் பெருந்தகை இப்படி தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமானுடைய அன்பருக்கு கொடுத்து அன்பர் தாளலால் மற்றொரு சார்பு இல்லாதவராக அன்பர் வேடமே சிந்தை செய்து வருகின்ற நிலையில் இவருடைய பணியின் காரணமாக இவருடைய பெருமை நாளும் பெருகி வருகிற நிலையில்
எனவே இன்னவாறு ஒழுகும் நாளில், இவ்வாறு பெருமையோடு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்து வருகிற நாளில் இகல் திறம் புரிந்து ஓர் மன்னன். இந்த இடத்துல அந்த மன்னன் பெயரை இந்த இடத்துல குறிப்பிடலை. சொல்லும்போது இவருடைய பெருமையை கண்டு பொருத்தம் இல்லாமல் ஒருவன் இவர் மீது ஒரு பொறாமை அப்படி சொல்லக்கூடிய வகையில் இவருக்கு வருகிற அந்த பெருமை சிறப்பு இவற்றையெல்லாம் கண்டு அவரிடத்தில் இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆசையின் காரணமாக, அதான் சொன்னார், அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால். இப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்கிறான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த நாட்டு நம் மக்கள் அல்லது நாட்டு அரசன் தன்னுடைய நாட்டில் வாழ்கிற மக்களுக்கோ அல்லது உயிரினங்களுக்கோ ஒரு தீங்கு தருகிறான் என்று சொன்னால் அவன் மீது படையெடுத்து சென்று அவனுடைய ஆற்றலை அழித்து தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக போர் செய்வது, இது ஒரு வழக்கம். இதில் ஒரு நாம் சொல்லக்கூடிய முறை அல்லது நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. இந்த மன்னன் மெய்ப்பொருள் நாயனாரிடத்தில் அவனாகவே வலிய வந்து போருக்கு வருகிறான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆசையே காரணம். அதான் சொன்னார், இகல் திறம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால். அவனுக்கு என்ன ஒரு ஆசைனா, மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை, அறிவு அல்லங்க, ஆசையின் காரணமாக. எனவே இந்த ஆசை என்பது அவனை விடலை. அவனுக்கே தெரியும் அவரை வெல்ல முடியாது என்று, இருந்தாலும் ஆசை விடலை. எனவே ஆசையின் காரணமாக அமர் மேற்கொண்டு அவரிடத்தில் வலிய வந்து போருக்கு வருகிறான். அமர் என்றால் போர். எனவே அமர் மேற்கொண்டு பொன் அணி ஓடையானை, அதாவது நல்ல யானை என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் வருகிற அந்த யானைக்கு முன் முகத்தின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவசம் போன்று அணியப்பட்டு இருக்கும். அதனால் சொன்னார், பொன் அணி ஓடையானை பொறு பரி காலால், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, பிறகு உடன் இருக்கக்கூடிய தேர்ப்படை, இப்படி 4 வகை படைகளை கொண்டு, மற்றும் பன்முறை இழந்து தோற்று, ஒரு முறை வந்து போர் செய்தவன் அல்ல, பல முறை மெய்ப்பொருள் நாயனாரிடத்து வந்து வலிய வந்து ஆசையின் காரணமாக வந்து அவரிடத்து போர் செய்து செய்து ஒவ்வொரு முறையும் தோற்று தோற்று போகிறான் ஒரு மன்னன். அதான் சொன்னார், பன்முறை, அவன் ஒரு முறை வல்ல பல முறை வந்து இவ்வாறு போர் செய்து தோல்வியை தழுவி அவமானப்பட்டு திரும்புகிறான் ஒரு மன்னன். அவன் பேரை இன்னும் சொல்லலை. எனவே பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். பரிபவம் என்றால் அவமானம் என்று பொருள். ஏயா நீ தான் போன முறையே வந்து தோத்துட்டியே, இன்னும் ஏயா மறுபடியும் வர, யாராவது ஒருவர் கேட்டா, இல்லைங்க எப்படியாவது மெய்ப்பொருளாரை வென்றாக வேண்டும் என்று அவனுடைய ஆசை விடாது வந்ததுனால இவன் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவி, ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவிய காரணத்தினால் அவமானப்பட்டு திரும்புகிறான் இவன். இப்படிப்பட்ட சூழலில் அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவுக்கு வருகிறான்? மெய்ப்பொருள் நாயனாரை வீரம் கொண்டு தன்னுடைய படை கொண்டு வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொண்டான். ஆனால் வெல்ல வேண்டும் என்ற ஆசை மட்டும் விட்டபாடு இல்லை. எப்படியாவது வெல்ல வேண்டும், அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்பதை அடுத்த பாடலை சொல்லுகிறார். இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான், மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து, மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெண்ணீரு சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். இப்படி ஒவ்வொரு முறையும் அவமானப்பட்டு திரும்பிய அந்த மன்னன், இழந்த மாற்றான்,
இகலினால் வெல்ல மாட்டான். வலிமை காரணமாக வெல்ல முடியாத அந்த மன்னன் மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து, சேக்கிழார் காட்டும்போது மெய்ப்பொருள் நாயனார் ஒரு ஒழுக்கத்தை மேற்கொண்டு வருகிறார். என்ன ஒழுக்கம்? இங்கே குறிப்பு தான் தரார். நீங்கள் வரலாற்றை முழுக்க படித்தா தான் அவருடைய அந்த குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்ன என்பது நமக்கு தெரியும். அது நீங்கள் எப்படி சொல்லலாம், நமக்கு அந்த காட்சி அமைப்பிலேயே ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, அவருக்கு ஒரு ஒழுக்கம் இருந்தது. அந்த ஒழுக்கம் என்ன என்று அறிந்து அதன் வழி வெல்ல வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறான். என்ன அந்த ஒழுக்கம் இங்கே சொல்லலை, பின்னாடி தான் தெரிய போகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னு கேட்டால், திருநீறு பூசுகின்றவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். இது ஒன்று. இரண்டாவது, திருநீறு பூசியவர்கள் தன்னை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வந்து தன்னை சந்திக்கலாம். இதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய சீலம். யாராவது திருநீறு பூசியவர்கள் தன்னை சந்திக்க வேண்டும் என்று கருதினால் எந்த தடையையும் காவல் வீரர்கள் விதிக்கக்கூடாது என்பது மெய்ப்பொருள் நாயனார் விதித்திருக்கின்ற சட்டம். இந்த ஒழுக்கத்தை அறிந்தான் அந்த மன்னன். எனவே எப்படியாவது இவரை நாம் சந்திக்க வேண்டும். இவரை சந்திக்க செல்வது என்று சொன்னால் பாதுகாப்பு பலமாக இருக்கும் அல்லவா என்று சொன்னால், அந்த பாதுகாப்புகளை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் திருநீரை பூசிக்கொண்டு போனால் யாரும் தடுக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த சீலத்தை இவன் அறிந்தான். அதான் இங்கே சொன்னார். எனவே மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து, இது என்ன என்பதை அறிந்து கொண்டான். அப்படி அறிந்த காரணத்தினால் வெந்நீரு சாத்தும் அப்பெரு வேடம். இந்த வெந்நீரு சாத்துவது தான் வேடம் என்று சொல்லலிங்க, அதுக்கு ஒரு அடை கொடுத்தார். பெரு வேடம்னார். உயர்ந்த வேடமாக போற்ற பெறுவது திருநீரு. சைவ சமயத்தில் மிகச்சிறந்த சாதனம் என்று சொன்னால் திருநீரு மிகச்சிறந்த சாதனம். நமக்கு பின்னாடி காட்டப்போகிறார். ஏனாதிநாதருடைய வரலாற்றில் ஒரு அழகான ஒரு வரி உண்டு. அங்கும் அப்படித்தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் காணும்போது அந்த திருநீறு அணிந்திருக்கிறார். இதைவிட வேறு பேறு எனக்கு என்ன வேண்டும்? திருநீறு அணிந்த காரணத்தினால் இவர் அண்டர்பிரான் சீர் அடியார் ஆயினார்னர். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவர் வேற்று மதத்திலிருந்து நம்முடைய மதத்துக்கு வருகிறார் என்று வைத்து கொள்ளுங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லது நம்ம நெறியில் இருக்கக்கூடிய ஒருவர் வேறொரு மதத்துக்கு மாறுகிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் சடங்குகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அந்தந்த எந்த நெறிக்கு அவர்கள் மாறுகிறார்களோ அதற்குரிய மத குருமாரிடத்தில் போய் நின்று அவர்கள் அதற்குரிய சடங்குகளை செய்து அவரை இந்த மதத்திலிருந்து அவர் இந்த மதத்துக்கு இன்று முதல் மாறிவிட்டார் என்று சடங்குகள் செய்வது உண்டு. அதுபோல் இப்போ வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய நெறிக்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு சில சடங்குகள் உண்டு. நீங்கள் திருமடங்களுக்கு சென்றால் அவங்க நயனம் என்று சொல்லக்கூடிய பார்வையாலும் அது மானதம் என்கிற உள்ளத்தாலும் நினைந்து பரிசம் என்ற வகையில் திருநீர் அணிவித்து அவர்களை மீண்டும் தாய் மதத்துக்கு திரும்புவதற்காக சில சடங்குகள் வழியாக செய்யப்படுவது உண்டு. அப்போ ஆனைந்து போன்றவற்றையெல்லாம் வழிபாடு செய்து அவர்கள் மீது தெளித்து அவர்களை குடிக்க செய்து அதன் பிறகு அவர்களை திருநீறு பூசி அதன் மூலமாக அவர்கள் சைவ நெறிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு முறை சொல்லுவது உண்டு. இப்படியெல்லாம் சடங்கு முறைகள் இருக்கின்றன. அதில் ரொம்ப எளிமையாக நமக்கு சேக்கிழார் காட்டுவது என்ன என்றால், யாரேனும் ஒருவர் ஐயா நான் சிவநெறிக்கு வர வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நெத்தியில் திருநீரை பூசினா சைவ நெறிக்கு வந்துடலான்னார். அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான வழிபாடு. நீங்கள் அந்த சடங்கு செய்யணும் இந்த சடங்கு செய்யணும் என்பதெல்லாம் விரிந்த வழிபாடு. சுருக்கமாக ஒருவர் சைவத்திற்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், திருநீற்றை எடுத்து நெத்தியில் பூசினாங்கன்னா அவர் சைவராகிவிட்டார். இதை நமக்கு ஏனாதிநாதருடைய வரலாற்றில்
சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டப்போகிறார். அதனால தான் அப்பர் பெருமான் நமக்கு சொன்னார், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் என்று அறிவுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எனவே திருநீரு என்பது மிகச்சிறந்த சாதனம். சைவ நெறியில் மிகச்சிறந்ததாக போற்றப்பெறுவது திருநீரு, உருத்திராக்கம் முதலிய சைவ சமய சாதனங்கள் என போற்றப்பெறுபவை. அதில் மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெண்ணீரு சாத்தும் அப்பெரு வேடம். இந்த வேடம் சிறு வேடம் அல்ல, பெரு வேடம் என்று குறிப்பிடுகிறார். மிகச்சிறந்ததாக சொல்லப்பெறுவது. எப்பவுமே இந்த பெரு என்கிற சொல் அடையாக வரும்போது சிறப்பு தரும். நீங்கள் பொதுவாக நமக்கு தமிழில் சொன்னால் அவ்வளோ தூரம் நம்ம சிந்திக்க மாட்டோம். அதே வடமொழி எடுத்துக்கொள்ளுங்க, மந்திரம் என்று சொல்லுகிறோம். அது ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. மகா மந்திரம் சொன்னால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறது காட்டலாம். இப்போ சண்டி ஓமம், மகா சண்டி ஓமம் அப்படிம்பாங்க. பிரதோஷம், மகா பிரதோஷம் அப்படி இந்த மகான்னு ஒரு சொல்ல போட்டாவே எல்லாருக்கும் ஒரு பிரம்மை ஏற்பட்டுடும். அதனால தான் இப்போ தொலைக்காட்சி தொடர்கள்லாம் மெகா தொடர், மகா தொடருக்கு போல மெகா தொடர் ஆகிப்போச்சு அதெல்லாம், இல்லைங்களா? அப்படி பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது, அது வருஷ கணக்காக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா அதுக்கு பேர் மெகா தொடர் அப்படின்னாங்க. அந்த மகாவுக்கு மேலே மெகா ஆகிப்போச்சு, இல்லைங்களா? இது நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஒன்று, வேறொன்றும் இல்லை. அது தமிழுக்கு வரும் பொழுது பெரு என்கிற சொல்லை பெற்றிருக்கும். எனவே வேடம் என்று குறிக்காமல் பெருவேடம் என்று சொன்னார். திருநீறு பூசுவது பெருவேடம் என்று குறிப்பிடுகிறார் நம் சேக்கிழார் பெருமான். எனவே வெண்ணீரு சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில், அற்றம் என்றால் வஞ்சனை என்று பொருள், அற்றத்தில் வெல்வானாக மெய்ப்பொருள் நாயனாரை திருநீறு பூசி வஞ்சனையில் வெல்ல வேண்டும் என்று கருதி. அப்போ அந்த மன்னன் பலமுறை தோல்வியை தழுவி அவமானப்பட்டு திரும்பிய அந்த மன்னன் நீண்ட காலம் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து, இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால், மெய்ப்பொருள் நாயனாரை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் திருநீறு பூசி சென்றால் அவரை வீழ்த்தி விடலாம் என்று ஒரு திட்டத்தை தயார் செய்து கொண்டு அவன் மன்னனுடைய தலைநகராகிய திருக்கோவலூருக்கு வருகை தருகிறான். அதான் சொன்னார், அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி. அது என்ன செப்பரு நிலைமை எண்ணி? சேக்கிழார் பாருங்க, நாமளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் தெரியுங்களா? மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறான்னு நாமளா இருந்தால் நேரடியாக சொல்லிவிடுவோம். சேக்கிழாருக்கு அவன் கொல்ல போகிறாங்கிற சொல்லை சொல்வதற்கூட முடியலைங்க அவருக்கு. அது அடியார்கள் மீது அவர் கொண்ட அன்புனால என்ன சொல்லார், ஐயா இதா வந்துட்டானுங்க இந்த பாவி, ஏன் அவன் இப்போ ஒன்று பண்ண போகிறான், அவன் இது நீங்கள் அவர் கொல்ல போகிறான்னு சொல்லவே இல்லை. அவன் எதுக்கு வந்திருக்கிறான் தெரியுங்களா? ஐயோ அதை நான் எப்படிங்க சொல்லட்டும், செப்பரு நிலைமை எண்ணி. இதாங்க நமக்கு மங்கள சொல்லால் குறிக்கக்கூடிய வழக்கம். சேக்கிழார் பெருமான் அடியார்களுக்கு ஏற்படுகிற தீங்கை சொல்ல மாட்டாருங்க, அதுவும் விரித்து சொல்ல மாட்டார். இலைமறை காய் போல லேசாக சுட்டு காட்டுவது தான் சேக்கிழாருடைய உள்ள பாங்கு. ஏன்னா தொண்டருடைய துன்பத்தை விரித்து சொல்லுகிற வழக்கம் அவரிடத்துல இல்லை. தொண்டர் மீது குறையும் சொல்ல மாட்டார், தொண்டருடைய துன்பத்தையும் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நீங்கள் சுருக்கமாக அப்படியே இலைமறை காய் போல லேசாக காட்டுவாரை ஒழிய விரித்து சொல்லுகிற வழக்கம் சேக்கிழார் பெருமானிடத்தில் இல்லை. அதனால் இவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு தெரியுங்களா? நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், நீங்களே முடிவு பண்ணிக்கின்றார். செப்பரு நிலைமை எண்ணி. ஏன் பலமுறை தோல்வியை தழுவியவன் இப்பொழுது திருநீறு பூசி வஞ்சனையோடு வந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும்ட்டார். எனவே செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். அப்படியே ஒருவாறு தன்னுடைய நாட்டிலிருந்து புறப்பட்டு மெய்ப்பொருள்னாருடைய நாடாகிய சேதி நாட்டுக்குள்ள நுழைந்து அதனுடைய தலைநகராகிய திருக்கோவலூருக்கு வந்துட்டானுங்க. இந்த திருநீர் பூசிக்கிட்டே அத்தனை பகுதியை கடந்து வந்தாச்சு. இப்போ அரண்மனையினுடைய வாயில்
அதுக்குள்ளே போகணும் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது உள்ளே போயிடலாமா, யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா, ஐயா நீ அந்த மன்னன் அல்லவா என்று யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்வது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அப்படியே வந்து நிற்கிறான். இவன் வருகிற தோற்றம் எப்படி இருக்கிறதுனார். இப்போ தான் சொல்லுகிறார் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குதுனார். மெய்யெல்லாம் நீரு பூசி, மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி, கையினில் படை கரந்த புத்தக கவளி ஏந்தி, மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து, பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இப்போ தான் அவன் பேரை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இவன் என்ன பண்ணுகிறான், உடம்பு பூரா திருநீற்றை பூசிட்டானுங்க. ஏன், அவனுக்கு முறையாக திருநீர் எங்கு பூசுன்னு தெரியாது. அவனுக்கு என்னென்னா ஒரு குருநாதர்கிட்ட ஒரு உபதேசம் பெற்றிருந்தால் திருநீற்றை எப்படி அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டால் 3 கோடுகளாக அணிய வேண்டும். அது இந்த 6 அங்குலம் நெற்றியில் இருக்கணும், நெஞ்சில் 6 அங்குலம் அணிய வேண்டும், 2 புயங்களில் 6 அங்குலம் அணிய வேண்டும், மற்ற இடங்களில் 1 அங்குலம் அளவு தான் திருநீர் இருக்கணும். இது நம்முடைய திருநீர் பூசுவதற்கு நம்முடைய நூல் விதித்திருக்கின்ற விதிமுறை. 16 இடங்களில் திருநீற்றை அணியலாம் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. இவன் இதெல்லாம் தெரியாத ஆள். அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று என்னென்னா, திருநீர் பூசிட்டு போனால் யாரும் தடுக்க மாட்டாங்க, நாம் நினைக்கிறத செய்து முடித்து விடலாம், இவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது. இப்போ எங்கே பூசன்னு அவனுக்கு தெரியல. திருநீற்றை எடுத்தான், அப்படியே உடம்பு பூரா பூசிக்கிட்டானுங்க. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உடம்பு முழுக்க திருநீர். அதான் மெய்யெல்லாம் நீரு பூசி, மெய்யில் நீரு பூசி இல்லைங்க, மெய்யெல்லாம் நீரு பூசி. இப்போ அப்படியே கை முழுக்க திருநீர். அப்படியே நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டு அதில் 3 கோடுகளாக அப்படிலாம் இல்லை. திருநீற்றை கையில் எடுத்தான், அப்படியே உடம்பு பூரா பூசிக்கிட்டான். அப்படியே நெத்தியில் திருநீரை பூசி எல்லாம் முழுக்க திருநீர், அப்படியே வெள்ளவெளேர்னு இருக்கிறானுங்க. அவனை பார்த்தா அப்படி இருக்குது. எனவே மெய்யெல்லாம் நீரு பூசி, இந்த முடி இருக்கிறதே அதை என்ன பண்ணிக்கொண்டா, அதை ஒரு இப்போ முனிவர்கள் போல அதை முடித்து கொண்டு, வேணிகள் முடித்து கட்டி, ஒரு குடுமி வைத்து கொண்டது போல் நல்லா விரிந்து நிற்கக்கூடிய அந்த முடியை அழகாக கட்டி கொண்டு, எனவே சடை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக முடித்து கட்டி, கையில் ஒரு புத்தகம் வைத்திருந்தானுங்க. அந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் தெரியுங்களா, உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு புத்தகம். அப்படி என்னங்க புத்தகம் அதுனார். எல்லா புத்தகத்திலும் வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும், காகிதம் மட்டும்தான் இருக்கும். அன்றைய காலம் வந்து என்ன சொன்னால், எல்லாம் வெறும் ஓலைச்சுவடியாக இருப்பது, ஓலை தான் இருக்குது அதில். ஆனால் இவன் இருக்கிற புத்தகத்தில் மட்டும் கத்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு வரான். படை கரந்த புத்தக கவலினர். அந்த ஓலைச்சுவடியை பிரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும், அதை மறைத்து கொண்டு வருகிறான். அதான் சொன்னார், கையினில் படை கரந்த, கரத்தல் மறைத்தல் என்ற பொருள். படைனா கருவி. நமக்கு அவன் மன்னனுக்குரிய குருவாள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய கத்தியை அந்த புத்தக ஓலைச்சுவடிக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டு வெளியே காண்பவருக்கு வெறும் ஓலைச்சுவடி மட்டுமே கண்ணில் புலப்படும் வண்ணமாக அதனுள் இந்த ஆயுதத்தை மறைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி பாருங்கள், எப்போ இந்த வரலாறு நடந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சேக்கிழார் காலத்துக்கு முன்னே அப்போவே கொண்டு வருகின்ற பொருளை மறைத்து கொண்டு வந்து தாக்குகிற முறை ஒன்றை அப்போவே அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள், இல்லைங்களா? இப்போ நாம் இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு பொக்கே கொண்டு வராங்க, அதுக்குள்ளே ஒரு பாம் இருக்கிறது, அப்படிலாம் இன்றைக்கி எத்தனையோ நவீன காலத்தில் எத்தனையோ வகையில் பார்க்குறோம், இல்லைங்களா? இதுபோல் அன்றே அவன் பின்பற்றிய முறை பாருங்கள், புத்தகமாகி அந்த ஓலைச்சுவடிக்குள் அந்த ஆயுதத்தை மறைத்து கொண்டு வந்ததனால கையினில் படை கரந்த புத்தக கவளி ஏந்தி எப்படி வருகிறான்னார். அவனை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுங்களா, விளக்கு போல இருக்கிறான்னார். பெருமையாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது, விளக்கு போல இருக்கிறான்னார். அதுக்கு ஒரு சொன்னார், மை பொதி விளக்கே என்னன்னார்.
நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ திலகவதியாரை சேக்கிழார் ஒரு இடத்துல காட்டுவாருங்க. தூண்டு தவ விளக்கு அணையார்பார். திலகவதியார் யார் அப்படின்னு கேட்டால் தூண்டு தவ விளக்கு அணையார் அப்படின்னு ஒரு சொல்லால் குறிப்பது வழக்கம். அப்படி சொல்லுகிற சேக்கிழார் பெருமான் இங்கே முத்தநாதனை சொல்லும்போது மை பொதி விளக்கே என்னன்னார். அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விளக்கேற்றி வைத்து கொண்டு அந்த சோதியை நன்கு உற்று நோக்குவீர்களானால் அதற்குள்ளே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திரி என்று சொல்லப்பெறுகின்ற அதனுடைய பகுதி கருமை சூழ்ந்து இருக்கும். அந்த கருமைக்கு அடுத்து தான் அந்த நிறம் பார்த்திங்கன்னா செஞ்சுடராக இருப்பது. எனவே முதல்ல அந்த திரி என்று சொல்லக்கூடிய பகுதியில் கருநீலம் என்கின்ற வண்ணமான ஒரு வண்ணம் இருக்கும். அது கருமை என்று சொல்லக்கூடியது நீலம் என்று சொல்லலாம். அதனால அது கருநீலம் என்று சொல்லலாம். அப்படி கருநீல வண்ணமாக அந்த திரிப்பகுதியானது காணப்படும். அதற்கு அடுத்திருப்பது செஞ்சுடர் என்று சொல்லக்கூடிய செம்மை இருக்கும். அது அப்படியே விரிந்து போகின்ற பொழுது வெண்மையாக இருக்குங்க. இதுதான் விளக்கினுடைய சுடரின் வண்ணம். மையப்பகுதியானது கருத்தும், அதற்கு அடுத்த பகுதியானது சிவந்தும், அதற்கு அடுத்ததாக இருப்பது வெண்மை உடையதாக இருக்கும். நீங்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த இருளுக்குள் அந்த சோதியை உற்று நோக்குவீர்களானால் அந்த கருப்பும் செஞ்சுடரும், அந்த செஞ்சுடர் விரிந்து வருகிற பொழுது வெண் சுடராக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவன் எப்படி வருகிறான்? இந்த விளக்கு போல வரான்னார். இந்த சுடர் வெளியில் வெண்மையாக இருக்கிறது, அதன் மையப்பகுதி கருப்பு இருக்கிறது அல்லவா? அதுபோல நெஞ்சத்தில் வஞ்சம் என்கின்ற கருப்பும் வெளியிலே வெண்மை என்கிற திருநீற்றையும் பூசிக்கொண்டு முத்தநாதன் உள்ளே வருகிறான். சேக்கிழார் தாங்க இது போன்ற உவமைகளை எடுத்து காட்டியிருக்கிறார். உலகத்தில் வேற எந்த புலவர்களும் எடுத்து காட்டாத உவமைகளில் ஒன்று இந்த உவமை. மைப்பொதி விளக்கு அன்னர். எனவே தன்னுடைய நெஞ்சத்தில் வஞ்சம் என்கின்ற கருப்பு. அப்போ என்ன தெரியுது பாருங்க, வஞ்சத்துக்கு நிறம் கருப்பு, புண்ணியத்துக்கான நிறம் வெண்மை. அப்போ அதனால் நம்ம ஏன் கருப்பு நிறத்தை தவிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வஞ்சத்தின் அடையாளம் என்பதனால கருப்பு தவிர்க்கப்படுவது. ஆணவமலம் கருமை என்கிற நிறமுடையது. எனவே நாம் திருவருள் சார்ந்து இருப்பதனால வெண்மையை புண்ணியத்தின் வண்ணமாக நாம் பார்ப்பது நம்முடைய சைவ மரபு என்பதனால அவ்வாறு உண்டு. எனவே மை பொதி விளக்கே அன்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம். நம்ம உண்மையிலேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா வேடத்தில் மெய் வேடம் பொய் வேடம் என்றெல்லாம் இல்லை. அப்போ இப்போ திருநீர் பூசி உத்தராட்சம் போட்டு வந்தானே இவர் பொய் அவர் மெய் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்வதற்கு இடமில்லை. இவன் நெஞ்சத்தில் கருப்பு கொண்டான் என்பதனால இதை பொய்த்தவ வேடம் என்று காட்டுகிறாரே ஒழிய வேடத்தில் உண்மையிலேயே பொய் வேடம் மெய் வேடம் என்ற வேடமெல்லாம் கிடையாது. இது நீங்கள் ஆழமாக சிந்தித்தீங்கன்னா அதான் பொருள். எனவே பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். எனவே எப்படியோ திருநீற்றை பூசிக்கொண்டு அந்த நாட்டினுடைய எல்லை கடந்து ஊரின் எல்லை கடந்து திருக்கோவலூரில் தலைநகரில் மன்னருடைய அரண்மனை இருக்கக்கூடிய அந்த கோட்டை வாயில் பகுதிக்கு பலவாறு தடைகளை கடந்து ஒருவாறு வந்து சேர்ந்திருக்கிறான் முத்தநாதன். இப்போ அப்படியே நிற்கிறான். தூரத்தே காவலாளர்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறான். உள்ளே போகலாமா, ஏதாவது தடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு நிற்கிறானுங்க. அப்படி நிற்கக்கூடிய நிலையில் மாதவ வேடம் கொண்டு வன்கணான் மாடம் தோறும் கோதை சூழ் அழகப்பார குழைக்கொடி ஆட மீது சோதி வெண்கொடிகள் ஆடும் சுடர் நெடு மருகில் போகி சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். இவன் வந்திருக்கின்ற வேடம் மாதவ வேடம். பாருங்க, முன்ன சொன்னார் பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன்னார்.
ஆனால் உண்மையிலேயே அந்த வேடம் எப்படிப்பட்டது? அப்பெரு வேடம்னு முன்ன சொன்னார் பாருங்க, அதான் மா தவ வேடம். இப்போ திருநீறு பூசுவது தவ வேடம் என்பது பொருள், அது பெரும் தவத்துக்குரிய அடையாளம். எனவே மா தவ வேடம் கொண்டு நெஞ்சத்தில் வஞ்சம் உடையவன் வன்கணான் மாடம் தோறும் அந்த ஊருக்குள்ள நுழைந்து வீதிகள் வழியாக வருகிறான். அப்படி வீதியில் வரும்பொழுது பல்வேறு மாடங்கள் இருக்கின்றன. மாடத்தின் உள் பெண் கொடிகளும் மாடத்தின் மேல் வெண்கொடிகளும் ஆடிக்கொண்டிருக்கின்ற காட்சி. அதாங்க சொல்லுகிறார், கோதை சூழ் அழகப்பார குழைக்கொடி ஆட. கோதை தன்னுடைய நீண்ட கூந்தல், எனவே அந்த நீண்ட கூந்தலை உடைய பெண்கள் அந்த மாடத்தின் உள் ஆடிக்கொண்டிருக்க, அங்கு ஆடுகின்ற அந்த மாடத்தின் மேல் பகுதியில் வெண்கொடி ஆடிக்கொண்டிருக்கிறது. எனவே 2 கொடி ஆடுகிறது, பெண் என்கின்ற கொடியும் மேலே இருக்கக்கூடிய வெண்கொடியுமாக 2ம் ஆடிக்கொண்டிருக்கிற காட்சி. அதான் சொன்னார், சோதி வெண் கொடிகள் ஆடும் சுடர் நெடு மருகில் போகி. மருகு என்பது வீதி, அந்த வீதிகளை கடந்து கொண்டு சேதியர் பெருமான், இது சேதி நன்னாடு என்பதனால மலாடர் கோமான் என போற்றப்பெறுகின்றவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். எனவே அந்த எப்படி சோழர் என்று சொல்வது போல இது சேதி நாடு என்பதனால சேதியர் பெருமான் கோயில். இங்கே கோயில் என்பது அரசனுடைய இருப்பிடம், கோ அவனுடைய இல், எனவே கோ கூட்டல் இல், கோயில் என்பது அரசனுடைய இருப்பிடம். கோயில் திருமணி வாயில் சேர்ந்தனன். எனவே வீதிகளை கடந்து மாடங்கள் கடந்து முத்தநாதன் அரண்மனையினுடைய வாயிலுக்கு வந்து சேருகிறார். கடை உடை காவலாளர் கை தொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தார் உள் எழுந்து அருளும் என்ன. தடை பல புக்க பின்பு தனித்தடை நின்ற தத்தன் இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றான். அப்படியே சுருக்கமாக சேக்கிழார் காட்டுகிறார். நீங்கள் அந்த அரண்மனையின் வாயிலில் நிற்கக்கூடிய காவலாளன், அவனை என்ன சொன்னார் பாருங்க, கடை உடை காவலாளர். அது என்னங்க கடை காவலன் அப்படின்னா, அரசன் இருக்கின்ற இடம், அவனுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய காவலன் இருக்கான் பாருங்க, அவன்தான் முதல் காவலன், அவன்தான் முதன்மைக்குரியவன், ஒப்பற்றவன், அவன்தான் தத்தன் என்று பெயர். அவனை நோக்க இவன் யாரு? கடைசியில் நிற்பவன். மன்னனுடைய இடத்திலிருந்து நோக்குகின்ற பொழுது வாயில் என்பது கடைசியில் இருப்பது, அங்கிருந்து நுழைந்தீங்கன்னா அதுதான் முதல்ல இருப்பது. ஆனால் மன்னனை நோக்க அதுதான் கடைசியில் இருப்பது. எனவே மன்னனை நோக்க கடை காவல், அதான் அவன் அந்த கடை காவலை தாண்டினாத்தான் உள்ளே வர முடியும். எனவே மன்னனுடைய இருப்பிடத்திலிருந்து நோக்கும்போது அது கடை என்று சொல்லப்பெறுவதுங்க. முதல் தடை தத்தன். அப்போ முதல் என்பது தத்தன், கடை என்பது வாயிற்காவலனுக்கு கடைன்னு பேர். இதுதான் செய்யுள் அமைப்பில் இருக்கக்கூடிய பொருள். ஆனால் இதை உரை செய்த சிவகவிமணி அவர்கள் இந்த இடத்துக்கு என்ன உரை செய்திருக்காங்க ஏங்க, இதை பார்த்துட்டிங்களா? பொய் வேடம் கொண்டு புகுந்திருக்கிறான் இல்லையா, இந்த இடத்துலையே தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டாமா? யோ நில்லையா, நீ உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ உண்மையிலேயே சிவனடியார் தானா அப்படின்னு அங்கே இருக்கிறவன் கேட்டிருந்தான்னு வச்சுக்குங்க, ஒன்றுமே ஆயிருக்காதையா. அவன் விட்டுட்டான் பார்த்தீங்களா, எனவே அவன் அறிவில் கடைப்பட்டு போயிட்டான்னார். அவன் மட்டும் தடுத்திருந்தான்னா இது நடந்திருக்காது. அதை தடுக்காது விட்டதுனால அவன் கடை காவலாளன்னார். இது உரை நயம்ங்க. செய்யுள்ள இருக்கக்கூடிய கடை என்பதற்கு மன்னனை நோக்க வாயில் நிற்பதனால அவன் கடை காவலன். ஆனால் இவன் ஏன் விட்டுட்டான்? நீங்கள் ஒரு கேள்வி எழலாம் இல்லைங்களா? இப்போ சிவகவிமணி அவர்கள் சொல்லுவது போல அவன் அங்கேயே தடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னா, தடுத்திருக்கலாம். ஆனால் தடுத்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுங்களா? திருநீறு பூசி வருகிற ஒருவரை காவலன் தடுத்தான் என்று சொன்னால் மன்னனால் தண்டிக்கப்படுவான். அதான் சீலம். மெய்ப்பொருள் நாயனாருடைய சீலம் அறிந்துதானே திருநீர் பூசி கொண்டு வருகிறான்.
திருநீற்ற பூசுனா யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு உண்மை தெரிந்து கொண்டுதான் அவன் வந்திருக்கிறான் என்பதனால காவலன் தடுப்பதற்கு வழி இல்லை. அதனால் அவன் தயங்கி நிற்கிறானுங்க. ஒரு கற்பனை வாயில் அவன் உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு அவன் தயங்கி நிற்கிறான். காவலாளன் என்ன பண்ணா, ஆஹா திருநீர் பூசி ஒருத்தர் வந்திருக்கிறார், சுவாமி வாருங்கள், ஏன் அங்கே நிற்கிறீங்க, உள்ளே போங்க அப்படின்னா. ஏண்டா நீ சொல்லாமல் இருந்தால் வந்திருக்கவே மாட்டானே. இது சேக்கிழாருடைய உள்ள பாங்காக நினைத்து கொள்ளலாம் நாம். அதான் சொன்னார், கடை உடை காவலாளர் கைதொழுது. இந்த வேடத்தை பார்த்த உடனே அவங்க கும்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ மெய்ப்பொருள் நாயனாரிடத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் கூட வேடத்தை வணங்குகின்ற காவலர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுங்க. ஏன்னா அந்த அரசனுடைய நெறி எதுவோ அதுவே மக்களுடைய நெறியாக இருப்பது. எனவே அந்த காவலன் வேடத்தை பார்த்த உடனே கை எடுத்து கும்பிடுகிறான். அதான் சொன்னார், கை தொழுது ஏற வாங்க, அங்கே நிற்கிறீங்களே சுவாமி உள்ளெழுந்தருளும். இந்த சுவாமிங்கிற சொல் அதான் உடையவர். உடையவர் தாமே வந்தார். ஆகா சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார், ஐயா சுவாமி வாருங்கள் வாருங்கள், மன்னர் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு இவன் தன்னுடைய நிலையில கை குவித்து வணங்கி வருக வருக என்று அழைக்கிறாங்க காவலன். எனவே உடையவர் தாமே வந்தார் உள் எழுந்தருளும். வெளியே நிற்கிறீங்களே சிவசிவா வாங்க வாங்க உள்ளே போங்க அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ முத்தநாதனுக்கு எப்படி இருக்கும், நாம் நினச்சி சரியாக போச்சு எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வாயிலாக கடக்கிறானுங்க. எல்லா காவலர்களும் அடுத்தடுத்து, ஏன்னா ஒரு அரண்மனைக்குள்ள மன்னனை சந்திக்க செல்லணும்னா இடையில எத்தனை தடைகள் இருக்குங்க. நம்ம சொல்லணும் 5 அடுக்கு பாதுகாப்பு இல்லைங்களா. இப்போ ஜனாதிபதி வருகிறார்னா 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். 5 இடங்களை தடையை தாண்டினா தான் அவரை நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்படி மன்னனை காண்பதற்கு எத்தனை தடைகள் இருக்கும், அத்தனை தடையும் கடந்துட்டானுங்க முத்தநாதன். அவன் பாட்டு ஒரு கம்பீரமாக போனான். எல்லாரும் சிவா 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 அப்படி எல்லாம் கும்பிட்டுட்டே விட்டுட்டானுங்க. எல்லாம் தாண்டி வந்தால் மன்னர் எங்கே ஓய்வெடுக்கிறாரோ அந்த அறையின் முன்பு வரைக்கும் வந்துட்டான். அதான் சொன்னார், அந்த சொல் பாருங்க, தடை பல புக்க, பல்வேறு தடைகளை கடந்து புக்க பின்பு தனித்தடை. இந்த தடை ஒப்பற்ற தடை. ஏன், மன்னருக்கு எப்போதும் உடன் இருக்கின்ற காவலர். நான் சொல்லணும்னா எப்படி சொல்லுவதுங்க, அதாவது சிறப்பு பாதுகாப்பு என்ற வகையில் இப்போ நம்ம முதல்வர் போன்றவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போதும் கூடவே இருப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறோம் பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், எங்கு போனாலும் அவங்க இருப்பாங்க. அவங்க அறைக்குள்ளே இருந்தாங்கன்னா வெளியில் பாதுகாப்புக்கு அவர்கள் இருப்பது உண்டு. அது மாதிரி மன்னரை நிழல் போல் தொடர்கின்ற ஒரு பாதுகாப்பு வீரர் தான் தத்தன் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த வீரன். அவன் ஒப்பற்றவன் என்பதனால தனி தடை நின்ற தத்தன். அந்த இடத்துல நிற்கக்கூடிய தத்தன் என்ன சொல்லுகிறான், சுவாமி அப்புறம் அவன் கூட அந்த தத்தன் கூட தடுக்கலை. என்ன சொல்லுகிறான், இடை தெரிந்து அருள வேண்டும். சாமி இப்பொழுதுதான் மன்னர் ஓய்வுக்கு சென்றிருக்கிறார், தாங்கள் அவரை பிறகு சந்தித்து கொள்ளலாமே அப்படின்னு வணங்கி சொன்னானுங்க. அவ்வளோதான். இடை தெரிந்து அருள வேண்டும், துயில் கொள்ளும் இறைவன் என்றான். இறைவன் என்பது மன்னனை குறிப்பது. இப்போ மன்னர் ஓய்வுக்கு சென்றிருக்கிறார், தாங்கள் பிறகு சந்தித்து கொள்ளலாமே அப்படின்னு வணங்கி சொல்லுகிறாங்க தத்தன். நீங்கள் நினச்சி பாருங்க. சரி, தத்தன் சொல்லுகிறான்னு திரும்பி போயிடலாமா என்ன? ஐயா எவ்வளவு பாடுபட்டு எத்தனை தடையை கடந்து வந்திருக்கிறோம். நீ திரும்பி போனால் நாளைக்கு அல்லது இன்னும் 1 மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா பார்த்துடலான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சரி, வெளியே போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்தா எல்லாரும் விடுவாங்களா பிடிச்சிக்குவாங்கன்னு தெரியாதே. அதனால் இவனுக்கு என்ன நினைப்பு, எப்படியோ இத்தனை தடையை தாண்டி வந்துட்டோம், திரும்பி போயிடக்கூடாது, எப்படியாவது நினச்ச அந்த வேலையை செய்தே ஆக வேண்டும் என்று கருதி அவன் என்ன பண்ணான், தடுத்த அந்த தத்தனுடைய கைகளை விலக்கி கொண்டு கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே நுழைகிறான் தத்தன், அந்த முத்தநாதன். சொல்றார், என்றவன் கூற கேட்டேன் யான் அவர்க்கு உறுதி கூற நின்றிடு நீயும். யான் அவர்க்கு உறுதி கூற
நின்றிடு நீயும் என்றே அவனையும் நீக்கி புக்கு பொன் திகழ் பள்ளிக்கட்டில் புரவலன் துயில மாடே மண்டலங்குழல் மென்சாயல் மாதேவி இருப்ப கண்டான். இந்த தத்தன் சுவாமி இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்று சொன்ன பொழுது தடுத்திருப்பார் இல்லையா? அந்த தடையை நீக்கி அதான் சொன்னார். அந்த அவர் சொன்னதை கேட்ட உடனே நான் எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? மன்னருக்கு உறுதி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நான் ஒரு உயர்ந்த நூலை அவருக்கு உபதேசம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். நீ ஒன்றும் தடுக்க வேண்டாம், தள்ளு. இப்போ அந்த முதன்மை காவலையே தகர்த்து கொண்டு இந்த வேடமுடையவன் உள்ளே நுழைகிறான் என்று சொன்னால் அப்போ என்ன குறிப்புங்க? மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய படை வீரர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது என்னவென்று சொன்னார். இப்போ நினைத்து பாருங்க, மன்னர் பள்ளிக்கட்டில் உறங்குகிறார், பக்கத்தில் மாதேவி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற அறை, அங்கே அரசியாரும் மன்னர் இருவர் மட்டுமே இருக்கிறார்கள். வாயிலில் காவலன் நின்று கொண்டு நிற்கிறான். யார்? முதன்மை காவலன் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த காவலன் கூட அடியவரை தடுக்கக்கூடாது என்பதுதான் மன்னருடைய ஆணை என்பதை நாம் இந்த இடத்துல நினைவு கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம் என்ன பண்ணிருக்கலாம், ஐயா இப்போ தாங்க ஓய்வுக்கு போயிருக்கிறாருன்னு தடுக்கும்போது நாளைக்கு எஞ்சி வந்தோம்னா, உனக்கு அறிவில்லை, அவனை எப்படியோ உள்ளே விட்டேன்னு கேட்போமா இல்லையா? நான் இப்போ தானே ஓய்வுக்கு போயிருக்கிறேன், அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு மன்னர் கோபித்து கொள்வார்னா என்ன பண்ணியிருப்பாருங்க? தத்தன் தடுத்து நிறுத்தி நீ யாராக இருந்தால் என்ன, போயிட்டு ஒரு மரம் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிச்சிருப்பார். ஆனால் மன்னன் அந்த நிலையில் இருப்பவர் அல்ல. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தன்னை அடியார்கள் வந்து சந்திக்கலாம் என்கின்ற குறிக்கோள் உடையவர் என்பதனால இது ஓய்வெடுக்கக்கூடிய இடம், தானும் தன் மனைவியுமாக இருக்கக்கூடிய இடம் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாது யாரும் சந்திக்கலாம், எப்பொழுதும் சந்திக்கலாம் என்பதனால தான் வந்த முத்தநாதன் தனித்தடை நின்ற தத்தன் தடுத்த பொழுது யான் அவருக்கு உறுதி கூற நின்றிடு நீயும், நீ யார் என்னை தடுப்பதுக்கு, நில் அப்படின்னு அந்த தத்தனை தடுத்து கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகின்றான் என்று அவனையும் நீக்கி புக்கு உள்ள நுழைந்த உடனே அவன் கண்ணில் என்ன படுகிறது பாருங்க, பொன் திகழ் பள்ளிக்கட்டில் புரவலன் துயில. அப்படியே மெய்ப்பொருள் நாயனார் உறங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் மாடே மண்டலம் குழல் மென்சாயல் மாதேவி இருப்ப கண்டான். அவங்க அமர்ந்திருக்கின்ற கோலத்தையும் மன்னர் உறங்கி கொண்டிருப்பதையும் பார்க்கிறாங்க. நீங்கள் சிந்தித்து பாருங்க, நல்ல நினைப்போடு வருகின்ற ஒருவன் இந்த சூழலில் உள்ள நுழைவானா? அங்கே சொல்லும்போதே அவர் ஓய்வெடுக்கிறாரா? சரி, மன்னர் எழுந்த பிறகு சொல்லுங்கள், அவரை காண்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன், காத்திருப்போர் அறையில் நான் காத்திருக்கிறேன், நீங்கள் சொன்னால் வந்து சந்தித்து கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லவா போயிருப்பான். அவனுக்கு அந்த நினைப்பெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் என்று கருதுவதற்கு இடமில்லை. அதனால் கதவை திறந்து போனால் பார்த்த மாத்திரத்தில் அது என்ன பண்ணியிருக்கலாம், சரி தூங்கி கொண்டு இருக்கிறாரியா, சரி பிறகு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு அதெல்லாம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு இலக்கு ஒன்று தான், அவன் நினைச்சதை செய்யணும், அவன் தான் அவனுக்கு இலக்கு. அதனால் அவன் என்ன பண்ண பாருங்க, இப்படி உறங்கி கொண்டிருக்கிற கோலத்தையும் அரசியார் அமர்ந்திருக்கிற கோலத்தையும் பார்ப்பவன் அப்பொழுதாவது கதவு திறந்து வந்தவன் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அவன் போகலை. என்ன பண்ணுறான் பாருங்க, கண்டு சென்று அணையும் போது, கண்டு எதை கண்டு, மன்னன் துயில மாதேவி இருப்ப கண்டு, கண்டு சென்று அணையும் போது கதும் என இழிந்து மாதேவி கடுமென இழிந்து தேவி வண்டலர் மாலையானை எழுப்பிட உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எதிரே குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று. சரிங்க, அந்த காட்சி அப்படியே உள்வாங்கி கொண்டு பாருங்க. அந்த
அறையில் மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மாதேவி அமர்ந்திருக்கிறார்கள். இவன் உள்ள நுழைந்த மாத்திரமே அப்படியே நின்றுருந்தானா பரவாயில்லைங்க. இந்த காட்சியை பார்த்த பிறகும் பக்கத்தில் நெருங்குகிறான். நெருங்குவதை பார்த்து அரசியார் என்ன பண்ணாங்க, சுவாமி சிவனடியார் ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார். இங்கே கூட பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைத்து பார்க்கணும். அவர் சொல்லும்போது அந்த அரசியார் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க. அவர் அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து இறங்கி நின்று மன்னரை உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும்போது அவங்க சொன்ன சொல் என்னவா இருந்திருக்கும், சுவாமி தங்களை காண சிவனடியார் வந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிவனடியார் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே எழுந்து யார் என்று பார்த்து அப்புறம் வணக்கம் சொல்லலிங்க மெய்ப்பொருள் நாயனார். எப்படி இருக்குதான், சிவனடியார் வந்திருக்கான்னு சொன்னோன்னே சிவசிவான்னு எப்படிங்க, எழும்பொழுதே வணங்கி கொண்டே எழுந்தாராம். நாமளாம் தான் எழுந்து அப்புறம் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வணக்கம். இப்போ நமக்கு இத்தனை நேரம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒருத்தர் வந்து சொல்கிறார் உங்களை காண சிவனடியார் ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், வரும்போதே கும்பிட்டுட்டா வருவான். வந்து பார்த்ததுக்கப்புறம் யார் இது, எங்கேருந்து வரீங்க, அவர் அப்படியே வாங்க வாங்க சிவசிவா வாங்க வாங்க அப்புறம் தானே கூப்பிடுவோம், கையெடுத்து அப்புறம் தான் கும்பிடுவோம், வாங்கன்னு கூப்பிட்றதுலாம் அப்புறம்தான். இது நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் நம் முன்னே அவர் அறிமுகப்படுத்தும் போதே சொன்னார் இல்லைங்களா, அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னு சொன்னார் பாருங்க. அவர் உறங்கினார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் சோர்வுல உறங்கி கொண்டு இல்லை, அப்படியே திருநீற்றையே நினச்சிட்டு அப்படியே அந்த நினைப்பிலேயே இருக்கிறாராம். நீங்கள் அப்படி தான் பொருள் காணணும். அன்பர் வேடமே சிந்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் செவிக்குள்ள ஒரு சொல் வந்து விழுந்தது. என்னன்னு, சிவனடியார் ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார் என்று மாதேவியார் சொன்ன உடனே வணங்கி கொண்டே எழுந்தாராம். அதாங்க சொல்லுகிறார், அண்டர் நாயகனார் தொண்டராம். வந்திருக்கிறது யார், முத்தநாதன் என்று சொல்லலை, வந்திருக்க சிவனடியார் ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார். எப்போ, உறங்குகிற நேரத்தில் ஒரு சிவனடியார் பார்க்க வந்திருக்கிறாரா அப்படிங்கும்போது என்னாச்சு, அண்டர் நாயகராம் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு வணங்கி கொண்டு தான் எழுந்தாருங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வீட்டில் போய் வணங்கிக்கிட்டே எழ முடியுமான்னு. எழுந்து தாங்க வணங்க முடியும் நம்மனால், அதுதான் நம்மளால் முடியும். அப்போ எவ்வளவு பயிற்சி மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருந்ததுன்னா வணங்கி கொண்டே எழுவார். இந்த யோகாசனம் போன்றவற்றெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அப்படியே உடம்பை போட்டு இப்படி வளைப்பாங்க அப்படி வளைப்பாங்க, காலை இந்த ஒன்றும் வேண்டாங்க, பத்மாசனம்னு ஒன்று இருக்குது. இந்த கால் மேலே காலை போட்டு பின்னி பிணைந்து வைத்திருப்பது. நம்மளால் காலை தூக்கி போடவே முடிவதில்லை. ஒருத்தர் போட்டு உட்கார்ந்தா அப்படியே 1 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க, வியந்து பார்க்குறோம். அப்போ அதுக்கு எவ்வளவு பயிற்சி இருக்குது. ஒரு கால் மேலே காலை போட்டு உட்கார்றதுக்கே அவ்வளவு பயிற்சி இருக்குதுன்னா வணங்கி கொண்டே எழணும்னா எவ்வளவு பயிற்சி இருக்கணும். அதுதான் அவர் நெஞ்சத்தில் சிவனடியார் மாட்டு கொண்டிருக்கிற அன்பு. மெய்ப்பொருள் நாயனாருடைய அன்பு என்னன்னா, எப்போதும் திருநீற்றையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்புங்க. அதனால தான் அன்பர் தாளலால் மற்றொரு சார்பு ஒன்று இல்லார் என்று 3வது பாட்டில் சொன்னார். 2வது பாட்டில் அன்பர் வேடமே சிந்தை செய்வார்னார். முதல் பாட்டில் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார்னார். அந்த 3 சொல்லையும் இங்கே கொண்டாந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா தான் மெய்ப்பொருள் நாயனாருடைய அன்பு எத்தகையது என்பதை நாம் விளங்கி கொள்ள இயலும். அப்படி நினைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் வேடமே நினைந்து கொண்டிருக்கிறார். மாதேவியாராகிய அரசியாரோ அண்டர் நாயகராம் தொண்டர் என்று சொன்ன உடனே குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி, அப்போ எப்படி கரம் குவித்து சிரம் குவித்து, சிவசிவா அடியவர் ஒருவர் இந்த நேரத்தில் வருகை தந்திருப்பது பெரும் தவம் என்று மகிழ்ச்சியோடு சென்று கரம் குவித்தும் சிரம் குவித்தும் வணங்கி நிற்கின்றார் மெய்ப்பொருள் நாயனார். இந்த சூழலில் எப்படியாவது நம்ம ஒன்றும் வேண்டாங்க, கொஞ்சம் நேரம் மதிய நேரம் ஓய்வு எடுக்கணும்னு நினச்சி கொஞ்சம் நேரம் போய் ஓய்வுக்கு போகிறோம். திடீர்னு ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கல, ரொம்ப முக்கியமானவர். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு வேகம் வருத்தம் கோபம் எல்லாம் இருக்கும். வந்து தொலைக்கிறான் பாரியா, இந்த நேரத்துக்கு வந்துருக்கிறான்.
இப்பத்தான் போய் படுத்தோம், அதுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு நிற்கிறானே, மனசுக்குள்ளே ஆயிரம் அர்ச்சனைகள்லாம் செய்துகிட்டே வந்து உட்காந்து பார்ப்பான். அவர் கேட்பார், உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப மதிப்புக்குரிய வண்ணம். வெளியில் நாம் எவ்வளவு நடிக்கிறோம்னு நினச்சி பாருங்க, இது நடிப்பல்லங்க, உண்மையாகவே இருக்கக்கூடிய அன்பு. தனித்திருக்கிற சூழல், அது உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது வந்து நின்ற உடனே வந்து வணங்கி நிற்கிறார் என்று சொன்னால், மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியாருடைய அந்த வேடத்திற்கு எவ்வளவு மதிப்பு கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து வணங்கி நிற்கிறார். இப்படி வணங்கி நிற்பவரை பார்த்தோன்னா அவன் என்ன சொன்னான் பாருங்க, மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என்ன, இங்கு எழுந்தருளப் பெற்றது என்கொலோ என்று கூற, உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாத ஒன்று கொண்டு வந்தேன் இயம்ப என்றான். இப்போ மெய்ப்பொருள் நாயனார் போய் வணங்கி நிற்கிறார். வணங்கியது மட்டுமல்லங்க, அன்பால சொற்களை சொல்லி வணங்குகிறார். என்ன சொல்றாரு, சுவாமி தங்களுடைய வருகை காரணமாக நான் புண்ணியம் பெற்றிருக்கிறேன். பாருங்க, மங்களம் பெருக. பாருங்க, இப்போ அவருக்கு என்ன நடக்குது, மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது. சிவனடியாரை பார்த்த உடனே, ஆஹா இதுவல்லவா என்னுடைய வாழ்வு, தங்கள் வருகை காரணமாக எனக்கு மங்களம் உண்டாகிறது. யார் நினைக்கிறாரு, மெய்ப்பொருள் நாயனார் நினைக்கிறார். தங்கள் வருகையால் எனக்கு மங்களம் பெருகக்கூடிய வண்ணம் தாங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். எனவே மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என இங்கு எழுந்து அருள பெற்றது என்கோலோ. அவர் என்ன கேட்கிறாரு, சுவாமி தங்களுடைய வருகையினால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனக்கு ஒரு கிடைக்க முடியாத பேறு தங்கள் வருகையினால் கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தாங்கள் வருகை தந்ததனுடைய காரணம் என்னவோ அடியேன் அறிந்து கொள்ளலாமா? எவ்வளோ பணிமாக கேட்டிருப்பான்னு நினச்சி பாருங்க. இந்த நேரத்துக்கு சாமி வந்திருக்கிறீங்க, என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு வணங்கி நிற்கிறாருங்க. அவன் சொன்னான், உங்கள் நாயகனார். இப்போ இங்கே சிந்தித்து பாருங்க. அவன் உங்கள் தலைவர் இருக்கிறார் அல்லவா? ஆம் சாமி, சிவபெருமான். அவர் சொன்ன நூல் ஒன்று இருக்கிறது. என்ன நூல் தெரியுமா? இந்த மண்ணுலகத்தில் எங்குமே கிடைக்காது அந்த நூல். அப்படி ஒரு நூல் எங்கிட்ட கிடைச்சிருக்குது, அதை பற்றி உனக்கு சொல்லலான்னு வந்திருக்கிறேன்னா. அவன் சொல்கிறான் பாருங்க, உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல். இப்போ நான் கையில் கொண்டு வந்திருக்கிற நூல் என்ன தெரியுமா? ஆகம நூல். இந்த நூல் மண்மேல் எங்கும் இல்லாத ஒன்று. இந்த நூலை போல உலகத்தில் வேறு எங்கேயும் நூல் கிடையாதுயா. அப்படிப்பட்ட ஒரு நூலை உமக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் முத்தநாதன். இந்த பாட்டை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு பொருள் இருக்கிறது. முதல்ல மெய்ப்பொருள் நாயனாருடைய வாக்கு, மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என. இப்போ இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக என்ன ஆக போகிறது? கதை தெரிஞ்ச நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன நடக்க போகுது? அவன் கொண்டு வந்த அந்த கத்தியை எடுத்து நினச்சதை செய்து முடிக்க போகிறான். செய்து முடிஞ்சால் என்ன ஆக போகிறது? மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி தர போகிறாரு. அவருடைய திருவடி நீழலில் என்றும் இன்பம் பெரும் பொருட்டு மெய்ப்பொருள் நாயனார் அந்த நிலை பெறப்போகிறார். அப்போ அவர் இன்பம் பெறுகிற அந்த நிலைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் மங்களம் என்று பெயர். அவர் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன சொன்னார்? உங்கள் வருகையினால் எனக்கு மங்களம் கிடைக்க போகிறது. எது மங்களம் கேட்டால், இறைவன் திருவடி நீழலில் இடையறாது இன்பம் துய்ப்பது தான் மங்களம். நீங்கள் சிவஞான போதத்தில் மங்கள வாழ்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவர். அந்த இறைவனுடைய திருவடி கீழ் இருத்தலே மங்களம். இப்போ என்ன நடக்க போகிறது? இதுவரைக்கும் சேதி நாட்டின் மன்னவராக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார் இனி உலகம் அனைத்துக்கும் தலைவனாகி இறைவனுடைய திருவடி கீழ்
இருந்து சிவானந்த இன்பத்தை நுகரப்போவதனால எனக்கு மங்களத்தை கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர் தேவரீர் வருக. பாருங்க, முதல்ல சொல்லப்பெறுக வெளிப்படையான பொருள் வேறு. இப்போ ஆழமான பொருளை சிந்தித்தீங்கன்னா, எனக்கு வீடு பேரை தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியவரே வணக்கம், வருக வருக. ஐயா கொல்லருக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம மனசு பதறுகிறது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? உங்களால தான் எனக்கு அந்த பேரு கிடைக்க போகிறது. இதாங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய நிலை. எனவே மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது. இந்த வாழ்வு என்பதற்கு திருவாசக தொடர்பு, வாழ்வர வாழ்வித்த மருந்து, உலகியல் வாழ்வு அற, அருள் வாழ்வு எனக்கு கிடைக்கும் பொருட்டு அருள் செய்த பெருமானே என்பார் மணிவாசக பெருமான். இப்போ மெய்ப்பொருள் நாயனாருக்கு அதுதான் கிடைக்க போகுது. உலகியல் வாழ்வு அற, மெய் நிலையில் சிவானந்த இன்பத்தை பெறுகிற வாழ்வு அவருக்கு கிடைக்க போகிறது. எனவே மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என அப்படியே மகிழ்ச்சியோட வணங்கி நிற்கிறார். இப்போ அவன் யாருங்கிறத அவனே சொல்லிட்டான். என்ன வகையில்? அந்த 2 சொல் கவனித்து பாருங்க. உங்கள் நாயகனார். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? இவன் திருநீர் பூசி வந்திருக்கிறான். வந்தவன் என்ன சொல்லணும்? மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்து நம்முடைய சிவபெருமான் அருளிய நூல்னு சொல்லணுங்க. நம்முடைய பெருமான் என்று சொல்லாததுனால அவன் என்ன சொல்லுகிறான்? உங்கள் நாயகனார். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நம்பெருமான் அல்லது என்னுடைய தலைவன் என்று சொல்லலாம், நம்பெருமான் என்று சொல்லலாம். எனக்கும் உனக்கும் தலைவனாக இருக்கிற இறைவன் என்று சொல்லி இருந்தா இருவரும் ஒரே கட்சியை சார்ந்தவங்கன்னு பேர். உங்கள் தலைவர் சொன்னாரியான்னா என்ன அர்த்தம்? இவன் வேற கட்சியை சார்ந்தவன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? எனவே இவன் வேடத்தை, அந்த திருநீற்றை உடம்பு பூரா பூசிக்கொண்டு வந்தாலும் கூட, வேடம் திருவேடமாக இருந்தாலும் கூட, அவனுடைய அறிவு பலகாலம் உலகியில் சிந்தித்து கொண்டு இருந்ததுனால அந்த வேடத்துக்கு ஏற்ற வார்த்தை அவனிடத்துல வந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? எம்பெருமான் அருளி செய்த ஆகமத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு இயம்பன்னு சொல்லியிருப்பான். அவன் எம்பெருமானு சொல்லலை, நம்பெருமானு சொல்லலைங்க. இந்த 2 வார்த்தையும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கான்? உங்கள் நாயகனார். உங்கள் நாயகனார் என்பதனால இவன் மாற்று நபர் என்பதும் வேறு கட்சியை சார்ந்தவன் என்பதும் தெள்ளத் தெளிவாக வெளிப்பட்டு விட்டது. நமக்கே தெரியுதுன்னா மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியாதா என்ன? சிந்திச்சு பாருங்க. நமக்கு தெரியுது உங்கள் நாயகனார் அப்படின்னு சொன்னாவே அதுலேயே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு உதாரணத்துங்க, 2 பேர் இருக்கிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அப்பா சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேர்த்துக்கு ஒருத்தர் தான் அப்பான்னு அர்த்தம். எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொன்னால் உங்கள் அப்பா வேறன்னு தானே அர்த்தம். இது யாருங்க? எங்கள் அப்பா சொன்னாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு அப்பா வேறையா, உனக்கு அப்பா வேற, எங்கள் அப்பா சொன்னார். அப்போ எங்கள் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்தில் இருப்பவர் வேறொருவர் என்று ஆகிவிடுகிறது அல்லவா? அது மாதிரி உங்கள் நாயகனார் என்று சொல்லும் பொழுதே அவர் வேற இவர் வேறன்னு ஆகிப்போச்சு. எனவே சிவபெருமானை வணங்குபவன் இவன் அல்ல என்பது அவன் சொல் காட்டி கொடுத்து விட்டது. உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகமநூல். சரி, அது வரைக்கும் சரி. அதுக்கு மேல் அவன் சொன்னான் பாருங்க, மண்மேல் எங்கும் இல்லாத ஒன்று. உங்கள் நாயகனார் என்ற சொல்லின் மூலமாக இவன் வேறு, மெய்ப்பொருள் நாயனார் வேறு என்பதை அந்த சொல் காட்டி கொடுத்து விட்டது. அடுத்து அவன் சொன்னான், மண்மேல் எங்கும் இல்லாத ஒன்று. இப்போ நம்ம என்ன கேட்கலாம்? எங்குமே இல்லாதது உனக்கு எப்படியா கிடைக்கும்? மண்மேல் எங்கும் இல்லாதது, மண்மேல் எங்கும் இல்லாதது இவங்க கையில் எப்படி கிடைக்கும்? அதுலேயும் பொய்யின் ஆகிப்போச்சு. அது மட்டுமல்ல, வேறு வகையாக சொன்னேன். ஆமாயா, உன்ன மாதிரி அந்த ஓலைச்சுவடுக்குள்ளே கத்தியை மறைச்சிட்டு வர புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எங்குமே இல்லை. எனவே எங்கும் இல்லாத ஒன்று. எனவே மண்மேல் எங்கும் இல்லாத ஒன்று கொடு வந்தேன் இயம்ப என்றான். இது சொன்ன உடனே மெய்ப்பொருள் நாயனாருக்கு பெரும் மகிழ்ச்சி. இதை விட எனக்கு வேறு என்னையா வேண்டும் அப்படின்னு மகிழ்ந்து நின்று மீண்டும் வணங்கி அவனிடத்தில் வேண்டி நிற்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். பேறு எனக்கு இதன் மேல் உண்டோ,
பிரான் அருள் செய்த இந்த மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன? நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேந்தன். இவர் வணங்கி நின்று சொல்லுகிறார், சுவாமி, இதைவிட எனக்கு வேறு என்ன பேறு வேண்டும்? ஏன், சிவபெருமான் அருளி செய்த ஆகமத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சூழல் எப்படி தனித்திருக்கக்கூடிய சூழலில் நான் உறங்கிக் கொண்டு கிடந்தாலும் கூட என்னை விழிக்கச் செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தாங்கள் கருணையோடு என்னை நாடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதைவிட எனக்கு என்ன பேறு வேண்டும்? எனவே பேறு எனக்கு இதன் மேல் உண்டோ? இதைவிட எனக்கு வேறு பேறு இல்லை. ஏன், ஆகமத்தை கேட்பதை விட வேறு என்ன பேறு வேண்டும்? வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கார், எனைத்தானும் நல்லவை கேட்க. அவர் சொல்லியிருக்கிறார், எங்கள் பாட்டனார் அன்னைக்கே சொல்லியிருக்கார், நல்லதெல்லாம் எப்போ வேணாலும் கேட்கலான்னார். கேட்கறதுக்கு நேரங்காலமெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் சொல்லுவோம், அடா அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லதை எப்பொழுதும் கேட்கலாம். இறைவன் நாமத்தை நம்முடைய செவி இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் கேட்கலாம். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிறை செம்பவல எரிவோல் மேனி பிராந்திரம் எப்போதும். அங்கே இரவு பகல் காலை மாலை இந்த வேலையெல்லாம் கிடையாது. எப்போ இரவு 12 மணியாக இருந்தாலும் தேவாரம் கேட்கலாம், காலையில் 6 மணிக்காக இருந்தாலும் எந்த நேரமும் காதில் கேட்கலாம். ஆனால் எல்லாம் அப்படி அல்ல. எனவே இந்த நம்முடைய திருமுறைகளை எந்த நேரமும், இறைவனுடைய பெருமையை எந்த நேரமும் நாம் கேட்கலாம் என்று திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்க மாலையில் நமக்கு அறிவுறுத்தி இருப்பதை மெய்ப்பொருள் நாயனார் இங்கே கடைபிடிக்கிறார். ஆகமத்தை சொல்ல வந்திருக்கிறார். சாமி, வேறு நேரம் இல்லையா? நான் தூங்குகிற நேரமா ஆகமம் சொல்றதுக்கு நேரம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. இதை விட எனக்கு என்னையா பேறு வேண்டும்? தாங்கள் அருளி செய்ய வேண்டும், நான் கேட்பதற்கு சித்தமாக இருக்கிறேன்னார். உடனே அவன் சொன்னான், அவர் சொல்லார், மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும். மாறிலா ஆகமம். எனவே இந்த ஆகமத்துக்கு எதிராக இணையாக வேறொன்று இல்லை என்பதனால மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள வேண்டும் என்ன? அவன் சொன்னான் பாருங்க, நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்லுகிறான் அவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகமத்தை நான் உனக்கு மட்டும்தான் சொல்லுவேன், யார் இருக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் தேவியார் இருக்கிறாங்களவா, அவங்க இருக்கக்கூடாது. நீயும் நானும் மட்டுமே இருக்க வேண்டும், அதுவும் வேறிடத்து இருக்க வேண்டும். இது பள்ளி அறை போல இருக்கக்கூடிய இடம் அல்லவா, நீ உறங்கி கொண்டு இருப்பது. அப்போ சொல்லணும்னா என்ன பண்ணும்? சொல்லுகின்றவர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கணும், கேட்பவர் கீழே இருக்கணும். இதுதானே கேட்கும் முறை. அதனால் வேறிடத்து இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, ஒரு இருக்கை வேண்டும், அதில் அவன் அமர்ந்து கொள்ளணும். அதை பாடம் கேட்கக்கூடிய மண்ணில் மன்னன் இருக்க வேண்டும். இங்கே மாதேவியார் இந்த அறையை விட்டு வெளியே போகணும். இவன் சொன்னது அதுதானுங்க. நாறு பூங்கோதை மாது தவிர அவங்க போக, நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும். இவன் சொன்ன சொல் இதுதான். ஆனால் சிவக்கவிமணி அவர்கள் இந்த இடத்துல அழகான உரை நுட்பம் சொல்லுகிறார். அதாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து நினைந்ததை இப்பொழுது செய்ய போகிறான். அதனால் என்ன ஆக போகிறது? மெய்ப்பொருள் நாயனார் இந்த பூத உடலை விடுத்துவிட்டு எல்லா வகையான உடம்பையும் விடுத்துவிட்டு இறைவன் திருவடி நீரில் போய் 2 கலக்கப் போகிறார். அப்படி போய் அவர் அங்கே போன பிறகு கணவன் இல்லாத நிலையில் மனைவியார் என்ன இருப்பாங்க? அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழலில் கணவன் இல்லாத பொழுது இனிமேல் இந்த அரசியார் பூச்சூடுகிற வாய்ப்பு இனிமேல் அவருக்கு இல்லை. நாறு பூங்கோதை மாது தவிர. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால்,
இனி பூ என்பது இந்த பெண் இனிமேல் சூடப்போவது இல்லை. நாறு பூங்கோதை மாது தவிர இந்த பெண் இனிமேல் பூச்சூடுகின்ற காலம் இல்லை அப்படின்னு அவனே சொல்லுகிறான். அடுத்தது, நானும் நீயும் நானும் வேறிடத்து இருக்க வேண்டும். அது என்ன வேறிடத்து அப்படின்னு கேட்டால், வேடத்தை வணங்கிய காரணத்தினால் நீ இறைவன் திருவடிக்கில் கைலாயத்தில் இருக்க போகிறீர். வேடத்தை வைத்து கொண்டு நான் வஞ்சம் செய்ததுனால நான் நரகத்துக்கு போக போகிறேன். எனவே நீயும் நானும் வேறிடத்து இருக்க போகிறோம். இதாங்க வரலாற்று நிகழ்வு, பின்ன நடப்பதை முன்னே சொல்வது. எனவே இனி மாதேவியார் பூச்சூட போவது இல்லை, நீரோ இறைவன் திருவடி கீழ் இருக்க போகிறீர், நான் மீளா நரகத்துக்கு போக போறையா, இதான் நடக்க போகிறது. எனவே நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்று விளம்ப. இதை சொன்ன உடனே வேந்தன் என்ன பண்ணார் அப்படின்னு இப்படி பார்த்தார். தேவியார் குறிப்பறிந்து நிற்பவர்கள். அப்படி வேந்தன் பார்த்த உடனே அம்மையார் அந்த இடத்த விட்டு புறப்பட்டாங்க. திருமகள் என்ன நின்ற தேவியா தம்மை நோக்கி. முன்னே பாட்டு இருக்கக்கூடிய அந்த வேந்தன் என்கிற சொல்ல இங்கே கொண்டாந்து சேர்த்தி கொள்ள வேண்டும். வேந்தன் திருமகள் என்ன நின்ற தேவியா தம்மை நோக்கி புரிவுடன் விரைய அந்த புறத்திடை போக ஏவி தரு தவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இரு நிலத்து இருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார். என்னாச்சினார்? அப்படியே திருமகளை போன்று விளங்குகின்ற தேவியாரை அப்படியே பார்க்கிறாருங்க மெய்ப்பொருள் நாயனார். அப்படி பார்த்த உடனே அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட அம்மையார் அந்த அறையை விட்டு அவங்க எங்கே போனாங்களாம், அந்த புறம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லுகிறார்கள். அதான் சொல்றார், நோக்கி புரிவுடன் விரைய அந்த புறத்திடை போக, அவரை அந்த புறம் என்று சொல்லப்பெறுகிற பகுதிக்கு செல்லுமாறு அவரை அனுப்பி வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான இருக்கை. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நீங்கள் இது உறங்குகின்ற இடம், ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு தானே சொன்னார், பொன் பள்ளி கட்டுன்னு தானே சொன்னார். அப்போ இது படுக்கை அறை மட்டும்தானே இருக்கும் அப்படின்னா இங்கே எப்படிங்க ஒரு அழகான இருக்கை எப்படிங்க வந்துச்சு? ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு தயக்கம் வரும் பாருங்கள். தரு தவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி, ஒரு மேசை இருக்கை என்று தவிசுனா இருக்கை. இப்போ நாம் அமர்ந்திருப்பது இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம். அதனால் பொற்றவிசு நாய்க்கு இடுமாறு மணிவாசகர் வாக்கு. நாயை கொண்டு வந்து அதுவும் பொன்னால் செய்யப்பட்ட ஆசனத்து மேலே அமர்ந்தா எப்படி, அது மாதிரி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய் பெருமானே. நான் நாய், வாசலில் இருக்க வேண்டியவன், கட்டுப்பட்டு கிடக்க வேண்டியவன், அவனுக்கு அப்படி இருக்கிற என்ன பொன்னாலான இருக்கையின் மீது கொண்டு வந்து வைத்திருக்கிறாயே பெருமானே. பொற்றவிசு நாய்க்கு இடுமாறு அன்றே நின் பொன்னருள்னர் மணிவாசக பெருமான். அது மாதிரி இந்த இடத்துல இருக்கை எப்படிங்க வந்துச்சுனார். சும்மா ஒரு கற்பனை இது. நாம் இந்த கேள்வி நாம் தான் எழுப்பிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது வெளியூருக்கு செல்லுகிறீர்கள், ஒரு விடுதியில் போய் ஒரு அறை எடுக்கிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய படுக்கைக்குரிய கட்டிலும் இருக்கும், அமர்வுக்குரிய மேசையும் இருக்குது அல்லவா. அப்போ என்ன அர்த்தம்? ஏதாவது மன்னன் ஓலை எழுதுவதற்கும் குறிப்புகள் எழுதுவதற்கும் அங்கு இருக்கைகள் ஏற்கனவே அங்கு உண்டு. ஏன்னா அது மன்னன் மட்டுமே தங்கி இருக்கக்கூடிய அறை. ரகசியமான சில செயலை செய்கின்ற பொழுது ஓலை எழுதுவதற்காக மேசைகளும் அதற்குரிய இருக்கைகளும் நிச்சயமாக அந்த அறையில் இருந்திருக்கும். எனவே இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த இருக்கையில் வந்திருக்கக்கூடிய வேடம் உடையவனை இருத்தி விட்டார் மன்னர். அதான் சொன்னார், தரு தவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி. தவிசுனா இருக்கை, அந்த இருக்கையின் மேல் இருத்தி இந்த பெரும் நிலம். அவர் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காருங்க, கீழே உட்கார்ந்துருக்கிறார். நினச்சி பாருங்க, மன்னர் கீழே அமர்ந்திருக்கிறார், பொய்த்தவ வேடம் உடையவன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறானுங்க. இதுதான் இங்கே இருக்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மன்னர் சிவனடியார்களுக்கு காட்டுகிற மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை சேக்கிழார் இந்த இடத்தில் நமக்கு காட்டுகிறார். திருநீர் பூசிய ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான், மன்னர் கீழே அமர்ந்திருக்கிறான்.
இப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியுமா என்ன? அப்போ அந்த ஒரு அன்பு திருநீற்று மீது மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருக்கிறது. அதனால் அவர் கீழே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து என்ன சொல்லுகிறாரு? சாமி, தங்களின் ஆணையின் வண்ணம் மாதேவியார் அந்தப்புறம் சென்று விட்டார்கள், தங்களுக்கு இருக்கை கொடுத்து விட்டது, நீங்கள் வேறு இடத்தில் இருக்க, நான் வேறு இடத்தில் இருக்க, இனி ஐயம் இல்லையே, அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வணங்கி நிற்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்றார். கைத்தலத்திருந்த வஞ்சக கவளி, கைத்தலத்திருந்த வஞ்சக கவளி கை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். இவன் என்ன பண்ணா, அந்த புத்தக கவலியை அவிழ்ப்பது போல அவிழ்த்தான். நம்முடைய நாயனாரோ பணிவோடு கேட்க வேண்டும் என்கிற உணர்வில் வணங்கி நிற்கிறாருங்க. கேட்பதற்கு சித்தமாக இருக்கிறார். உயர்ந்த நுட்பமான அந்த பொருளை கேட்பதற்கு நீங்கள் இது எங்கே பார்க்கலாம்? இப்போ மணிவாசகர் வரலாற்றினுடைய காட்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். குருந்த மரத்தின் கீழ் இறைவன் அமர்ந்திருப்பார், மாணிக்க வாசகர் அப்படி இருப்பது போல் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு அந்த கற்பனை அப்படி நினச்சி பாருங்கள். இப்போ அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு சொல்வது போல அவர் கீழே வணங்கி நிற்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். இப்படி வணங்கி நிற்கும்போது அவன் என்ன பண்ணான்? மெல்ல கவனமாக அந்த புத்தக கவலியை அவிழ்த்து அதனுள் மறைத்து வைத்திருந்த அந்த கருவி இருக்கு பாருங்க, பத்திரம், அதை என்ன பண்ணான்? எடுத்து அவர் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன நினைத்து வந்தானோ, என்ன நினைத்தான் அதை தான் சொல்ல முடியலன்னு சொன்னார்லவா, செப்பரு நிலைமை, அதை அப்படிங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே என்ன நினைத்து வந்தானோ அதை அவன் செய்தான்னார். எனவே பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. இதே வேறு ஒரு புலவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருங்க? கத்தியை எடுத்தார், கதக் சதக் சதக் என்று குத்தினார் அப்படின்னு, கொலை செய்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் நாம் அப்படி தானே சொல்லுகிறோம். அப்படி கத்தி எடுத்தால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்படியெல்லாம் சொல்லுவது மங்கள வழக்கு அல்ல என்பதனால எல்லா சொல்லையும் மங்கள சொல்லாகவே குறிக்க வேண்டும் என்பதற்காக சேக்கிழார் பெருமான் சொன்னார், அவன் என்ன நினைத்தானோ அதை செய்து முடித்து விட்டான் அப்படின்னார். அப்போ கூட மெய்ப்பொருள் நாயனார் என்ன செய்யலைங்க? இப்போ கத்தியில் ஒருத்தன் குத்துனா நாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா? இல்லை சிவசிவா அப்படின்னாவது கூப்பிடுவோம் இல்லையா? அவர் ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை, அப்படியே வணங்கி நிற்கிறாராம். தன்னை எதில் இருப்பவன் குத்துகிறான் என்று அறிந்தும் வணங்கி நிற்கக்கூடிய ஒருவரை எங்காவது பார்க்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அதான் சொன்னார், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். இப்போ ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு ஆராய்ச்சி நோக்கில் ஒரு கேள்வி. முத்தநாதன் வேடத்தை அணிந்து கொண்டு பல்வேறு தடைகளை கடந்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைந்தானோ அதை செய்து முடித்துட்டான். இப்போ வென்றவன் அவனா இல்லை மெய்ப்பொருள் நாயனாரா? இந்த கேள்வியை சேக்கிழார் கேட்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்த்தா வெற்றி பெற்றவன் அந்த முத்தநாதன் போல் தெரிகிறது. ஆனால் உண்மை அதல்ல. வேடத்தை கண்டால் தொழுதல் வேண்டும் என்கிற உயர்ந்த சீலமே இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ உயிர் போனாலும் தன் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாது நின்று காட்டுகிறார் மெய்ப்பொருள் நாயனார். இப்போ யார் வென்றான்னு கேட்டால், வேடத்தை தொழுவதே தனது தொண்டாக கொண்டிருந்த மெய்ப்பொருளார் தான் வென்றிருக்கிறார். முத்தநாதன் வெல்லவில்லை, அவன் உண்மையிலே தோல்வியை தழுவி இருக்கிறார். அவன் நினச்சிக்கிட்டான் நாம் நினைச்சது செய்து முடித்துட்டோன்னு. ஆனால் உண்மையிலேயே வேடத்தை கண்டால் தொழுதல் வேண்டும், வேடம் உடையவருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என்று கருதிய கொள்கைதான் வென்றிருக்கிறது. எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பது கொள்கைதான் வென்றிருக்கிறது என்பதை நமக்கு சேக்கிழார் பெருமான் அழகாக நமக்கு காட்டுகிறார். உங்களுக்கு வரலாற்றினுடைய இந்திய போராட்டத்தினுடைய அந்த அடிச்சுவட்டில் நீங்கள் பார்த்தால்
கொடிகாத்த குமரன் என்ற ஒருவருடைய வரலாறு உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். அவர் அந்த வெள்ளைக்காரர்கள் அந்த உயர்ந்த அந்த கொடியை பிடித்திருக்கும் பொழுது விட வேண்டும் என்று தாக்கினார்கள். உயிரே போனாலும் விடமாட்டேன் என்று கொடி காத்த குமரன் அல்லவா. இப்போ யார் வென்றிருக்கிறார்? உயிர் போன குமரன் அல்ல. அப்படிங்கிற நிலையில் வெளியே தோன்றி இருந்தான். அவனை பொறுத்தவரை என்ன நினச்சிருப்பான்? சாகர வரைக்கும் நான் கொன்னுட்டேன் அவனை அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் கொடியை உயிருள்ள வரை விடாது பிடித்து நின்ற குமரன் அல்லவா வென்றிருக்கிறார். அந்த இடத்தை இந்த இடத்த நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர் மெய்ப்பொருள் நாயனாரா அல்லது முத்தநாதனா என்றால் மெய்ப்பொருள் நாயனாரே வென்றவர். அதனால சொன்னார், அந்த பொய்த்தவம் உடையவன் புகுந்த நிலையிலும் மெய்த்தவ வேடத்தை தொழுது வென்றார்னர். அதனால தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இடத்தை வைத்து கொண்டு தான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேனர். யாராலும் வெல்ல முடியாதவர் மெய்ப்பொருள் நாயனா. ஏன்? திருவேடம் உடையவரை ஒருபோதும் இவர் என்ன செய்ய மாட்டார்? திருவேடம் உடையவருக்கு தீங்கு செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய கொள்கை. அந்த கொள்கையில் உயிரே போனாலும் போகலாம், அதிலிருந்து மாறமாட்டார் என்பதை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் நம்முடைய மெய்ப்பொருளார். இப்படி இந்த சூழலில் அவன் தன்னுடைய புத்தக கவலையிலிருந்து படை எடுத்து நினைத்த செயலை செய்து முடித்த நிலையில் இந்த காவலில் நின்று கொண்டிருந்தானே தத்தன், என்ன அது சொல்லுகிறாரு, மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன். மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன். இறை பொழுதின்கட்கூடி வாளினால் எரியலுற்றான். நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார். என்ன சொல்றாரு? இந்த வாயிற்காவலனாகிய ஒப்பற்ற காவலன் இவன் தடுத்த பொழுதும் அதை மீறிக்கொண்டு உள்ளே ஒருவன் நுழைந்திருக்கிறான். எனவே தத்தனுடைய நினைவு பூரா எங்கு இருக்கிறதுன்னு கேட்டால், உள்ளே ஒருவன் சென்றிருக்கிறான், தடையை தாண்டி சென்றிருப்பதனால அவருடைய நினைவு முழுக்க அங்கேயே வைத்து கொண்டு நிற்கிறானான் தத்தன். இப்போ சொல்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ குழந்தை இருக்கும், அந்த கை குழந்தை வீட்டில் இருக்கும். ஒரு சின்ன பணியின் காரணமாக வெளியே வந்திருப்பாங்க. அந்த தாய்க்கு குழந்தையின் நினைவாகவே இருக்கும். ஐயோ குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி அந்த நினைப்பு இருக்கும். அவங்க உடல் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நினைவு முழுக்க அந்த குழந்தையின் மீது இருப்பது போல மெய்ப்பொருள் நாயனார் இருக்கக்கூடிய அறைக்குள் ஒருவன் நுழைந்திருக்கிறான், தடையை மீறி நுழைந்திருக்கிறான் என்று தன் சிந்தனை முழுக்க ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த அறைக்குள் என்ன நிகழ்கிறது என்கின்ற நினைப்பே கொண்டிருக்கிறான் தத்தன். இவன் வாள் எடுத்துக்கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரை அவன் நினைத்ததை செய்யும் போது ஒரு சத்தம் வந்திருக்குமா இருந்திருக்காதா? நிச்சயமாக வரும். அந்த சத்தம் கேட்டதே ஒழிய இவர் கதவை திறந்து கொண்டு வாளை உருவி கொண்டு வேகமாக உள்ள போறார். ஏன்? அவருக்கு தெரியும் வந்திருப்பவன் ஏதோ நோக்கத்தில் வந்திருக்க கூடும் என்று கருதிய நிலையில வாள் உருவி கொண்டு வீழ்த்துவதற்காக விரைந்து செல்லுகிறான் தத்தன். அப்படி போகும்போது இந்த கத்தியினால் குத்துப்பட்டு இருக்கக்கூடிய மெய்ப்பொருளார் என்ன சொல்லுகிறாராம்? அப்படியே தன்னுடைய மன்னன் அல்லவா, நீண்ட கை உடையவர், அதனால் அந்த பெரும் கைகளால் அந்த வந்த தத்தனை பார்த்து தடுத்து விட்டு, தத்தா நமர், என்ன செய்ய போகிறாய்? என் கண் எதிரே ஒரு சிவனடியாரை வீழ்த்த போகிறாயா? கேள்வி எப்படின்னு பாருங்க. யார் அவர்? நமர் அல்லவா. நமர், நம்மவர் என்பதனுடைய சுருக்கம் நமர் என்று பேருங்க. அவர் யார்? திருநீறு பூசி இருக்கிறார் அல்லவா, சிவனடியார் அல்லவா. அண்டர்பிராம் தொண்டர் என்று அறிந்து நீ என் கண் முன்னே வாழ்வீசி கொண்டு வரலாமா அப்படிங்கிற நோக்கில் சொன்னாரு. தத்தா நமர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த உறைவால் உருவி கொண்டு வந்த அந்த வீரன் பாருங்க,
அந்த நிலையிலும் மன்னருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிற்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்கணும், மன்னா உங்களை வெட்டி வீழ்த்தியவனை நீங்கள் சொன்னாலும் விடமாட்டேன், நான் வெட்டி வீழ்த்தி விட்டுத்தான் பார்ப்பேன் என்று அந்த படைவீரன் சொல்லி இருந்தாலும் அதுவும் அன்புதான். அதே சமயத்தில் சொன்ன மாத்திரத்தில் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றான் அல்லவா, அதுவும் அன்புதான்ங்க. ரெண்டுமே அன்புதான். எப்படிங்க ரெண்டு அன்பாகும்? சிக்கலாக இருக்குது. சொல்லு பேச்சு கேட்கறது அன்பு, அதை மீறி வெட்டினால அன்புன்னு சொல்கிறீங்களே எப்படிங்கன்னார். அப்படியே மாணிக்க வாசகர் வரலாற்றுக்கு வாங்க. பெரும் சோதி எழுந்தது, எல்லாரும் உள்ளே புகுந்தாங்க. மாணிக்க வாசகர் ஆகிய அவரும் உள்ளே போனார். அவருக்கு முன்ன போன வரைக்கும் எல்லாரையும் உள்ளே விட்டுட்டார் பெருமான். அவர் வந்தோடனே நிறுத்திட்டார். அவரை மட்டும் இல்லை, அவரோடு சிலரும் நின்று விட்டார்கள். சோதி மறைஞ்சிருச்சு. உடனே பார்த்த உடனே இவரை சொன்னார், தில்லைக்கு வா அப்படின்னார். மாணிக்கவாசகர் பார்த்து கோல மாதரு பொதுவினில் வருக அப்படின்னு ஒரு அசரீரி எழுந்தது. அப்படியே கலங்கி போய் நிற்கிறார், அழுது கொண்டு நிற்கிறார், என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார். அதான் அடைக்கலப்பத்தில் முதல் பாட்டிலே சொல்வார், அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலம். பெருமானை பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர், யான் பாவியேன், நான் பாவியா போயிட்டேனே பெருமானே, என்னை நில் என்றல்லவா இருத்தி விட்டாய். அது மட்டும் இல்லை, கோலமாதரில் பொதுவினில் வருக என்று என்னை பணித்து விட்டாயே, நான் என்ன செய்வது? அங்கே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணலைங்க. ஏன்? அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்களாம் என்ன ஆனாங்கன்னா, சில பேர் வேகமாக மலை மேலே ஏறினாங்க, அங்கிருந்து உருண்டு விழுந்து மாண்டு போனார்கள். சில பேர் கடலில் புகுந்து மாண்டு போனார்கள். சில பேர் தாங்களாகவே தீயை வளர்த்து தீக்குள் மாய்ந்து போனார்கள். சில பேர் விடத்தை உண்டு மாண்டு போனார்கள். இப்போ மாண்டவர்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களா, நின்று கொண்டிருப்பவர் அன்புக்குரியவரா? என் குருநாதனை பிரிந்து உயிர் வாழ மாட்டேன் என்று உடன் இருந்த தொண்டர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள், அதுவும் அன்புதான் இல்லையா? குருநாதன் சொல்லிவிட்டான் நில் என்று, எனவே நின்று விட்டே நின்னார் பாருங்க, அதுவும் அன்புதான். இப்போ மாண்டதும் அன்புதான், நின்றதும் அன்புதான். ஆனால் மணிவாசகர் என்ன கருதினார் தெரியுங்களா? எனக்கு அன்பு இல்லையா? ஏன்? அவங்கள போல அன்பு இருந்தால் நான் அன்னைக்கே நானும் தீயில் வீழ்கிலேன், செரும் வரை உருள்கிலேன். நான் இதெல்லாம் செய்யாமல் நிற்கிறனே பெருமானே, உண்டு உடுத்து இருந்து இருப்பதானேன் போரேரே, பொய்யும் யானும் புறமே போந்தோம். சாமி, நானும் பொய்யும் வெளியே நிற்கிறோம், உண்மையாக இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. அன்புடையவர்களெல்லாம் மாண்டு தங்கள் அன்பை தெரிவித்து விட்டார்கள். நான் அன்பு இல்லாதவன், எனவே நான் வெளியில் நிற்கிறேன் சாமின்னா. இரும்பு நெஞ்சு வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னத்தாள் கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகமும் விருப்பம் உண்டு நின்கண் எண்கண் என்பது விச்சையே என்னார். எனக்கு மேலே ஆசை இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்பது எனக்கே தெரியுது பெருமானே. இது வியப்பாக இருக்குது. ஏன்? நான் அன்புடையவன் அல்ல. நான் அன்புடையவனாக இருந்தால் அன்னைக்கே செத்துருக்கணும். பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுது ஊறும் புது மலர் கடல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன். அட, இந்த நிமிடமாவது செத்து போயிருக்க வேண்டாமா? இப்பவும் போகலையே, இன்னும் செத்திலேன். அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை உரை சிவனே என்று கதறுவதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மணிவாசகருடைய நெஞ்சம் எப்படி தவித்து கொண்டு கதறிக்கொண்டு நிற்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்போ தத்தனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? மணிவாசக பெருமானுடைய நிலை. கண்ணுக்கெதிரே தன் வேந்தனை கொன்றவனை பார்த்து ஒன்றும் செய்யாது நிற்க வேண்டிய நிலையில் நிற்கிறார் யாரு? தத்தன். எனவே உடைவாள் உருவி கொண்டு வந்தவன் மன்னர் தத்தா நமர் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே நிற்கிறானுங்க. அது சொல்றாரு பாருங்க, வேதனை எய்தி விழுந்த வேந்தரால் விலக்கப்பட்ட தாதனாம் தத்தன் தானும் தலையினால் வணங்கி தாங்கி
யான் தாங்கி யாது நான் செய்கேன் என்ன எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். என்ன சொல்லுகிறார்? இந்த தத்தன் அப்படியே கதறி வந்து நிற்கிறான். அப்படியே இந்த கத்தியினால் குத்துப்பட்ட நிலையில் அப்படியே சாய்ந்து விழுகின்ற மெய்ப்பொருளாரை சென்று வேகமாக பற்றி தாங்கி நிற்கிறான் தத்தன். சொல்றார், அந்த வேதனை எய்தி விழுந்த வேந்தரால் விலக்கப்பட்ட தாதனாம் தத்தன். அந்த தத்தனாகிய அந்த காவலன் தானும் தலையினால் வணங்கி, அந்த நிலையிலும் மன்னருக்குரிய வணக்கத்தை கொடுக்கிறானுங்க. தலையினால் வணங்கி தாங்கி, இப்போ மன்னரை இப்போ யார் தாங்கி இருக்கிறான்? அவன் தான் தாங்கி நிற்கிறான். அப்படி தாங்கி, சுவாமி அவனை வெட்டக்கூடாது என்று நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்னதான் செய்யட்டும்? யாது நான் செய்கேன் என்ன? அப்படியே பார்த்து, அடியேன் என்ன செய்ய வேண்டும் வெந்தே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்ன பாருங்க, இந்த பொய்த்தவம் உடையவனை கொண்டு பத்திரமா விடுன்னு சொல்லலைங்க. மெய்ப்பொருள் நாயனர் என்ன சொல்றாரு? எம்பிரான் அடியார் போக. அப்போ கூட பொய்ன்னு சொல்லலைங்க. அவர் என்ன சொல்கிறார்? இந்த அடியவர் பத்திரமாக நம் நாட்டின் எல்லை வரை செல்வதற்கு. ஏன் இந்த செய்தி அரண்மனையை விட்டு வெளியே போச்சுன்னா எல்லாரும் கொதித்து எழுந்து விடுவார்கள். மெய்ப்பொருள் நாயனாரை ஒருவன் வந்து கொன்று விட்டான் என்று தெரிந்தால் நம் நாட்டு மக்கள் இவனை சும்மா விட மாட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த அடியவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக சென்று நம் நாட்டின் எல்லை வரை சென்று நீ பத்திரமாக விட்டு விட்டு வந்து என்னிடத்து சொல்ல வேண்டும்னாரு. உயிர் கொடுப்பது மட்டுமல்லங்க, உயிருக்கு பின் அந்த இறப்புக்குரிய நிலையில் கூட மெய்ப்பொருள் நாயனார் அந்த சிவனடியார் வேடத்தில் இருப்பவன் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. கொல்லாம விட்டது மட்டுமல்ல, மக்கள் இந்த அடியவருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று கருதி இருக்கிறார். அதாங்க சொல்றார். எனவே சொன்னார், எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். அப்படி சொன்ன உடனே என்ன நடந்ததுனார்? மன்னரை அப்படியே மெல்ல அந்த இடத்துல இருக்கு, அந்த கிடத்துதல் என்ற வகையில் அவன் உடனே சும்மா கிடத்திட்டா போயிருப்பாருங்க. நினச்சி பாருங்க, அந்த தலையணைகள் போன்றெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வைத்து அப்படியே ஒரு அழுகையான ஒரு சூழலில் நெஞ்சத்தை உறுதியாக்கி கொண்டு மன்னருடைய ஆணையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கடைசி விருப்பம், கடைசி ஆணை அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் முகத்தானாக இந்த இப்போ நினச்சி பாருங்கள், நம்முடைய தத்தன் கம்பீரமாக நின்று கொண்டு இருப்பார். அவன் எப்படி, அவன் நிலைமை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. செஞ்சு வந்தாச்சு, தாண்டி வந்தாச்சு, நம்ம நினச்சது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ தத்தன் வீழ்த்தினாவே வீழ்த்தி விடலாம், அப்படியே நடுங்கி கொண்டல்லவா நின்று கொண்டு இருப்பான். இனி அரண்மனையை கடந்து போவது என்பது எளிதான காரியமா என்ன? அரண்மனையே தாண்ட முடியாது, இனி எங்க நாட்டு மக்களை கடந்து செல்வது? இதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய அச்சம். அதுக்கெல்லாம் இவர் கூட இருந்து கொண்டு வாள் உருவி கொண்டு கேடயமாக பக்கத்தில் இருந்து கொண்டு இந்த பொய்த்தவம் உடையவனை அழைத்து கொண்டு வருகிறான் தத்தன். அசுலர் அத்திரம் அறிந்தார் எல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொல்வோம் என புடை சூழ்ந்த போது தத்தனும் அவரை எல்லாம் தடுத்து உடன் கொண்டு போவான். இத்தவன் போக பெற்றது இறைவன் ஆணை என்றான். அந்த செய்தி அரண்மனையும் மக்களும் அறிந்தார்கள். அரண்மனையில் வீரர்களும் மக்களும் வந்து இவனை நாங்கள் கொல்வோம் என்று வந்த பொழுது தத்தன் என்ன செய்தான்? அத்துணை பேரையும் தடுத்தான். தடுத்து விட்டு என்ன சொல்லுகிறான் அங்கே பாருங்க, அந்த அந்த தத்தனுடைய சொல் பாருங்க. இத்தவன் போக, தவன் அப்படின்னா தவம் உடையவர்னு அர்த்தம்ங்க. தவம் செய்வா தவலோகம் சார்ந்து என்று சிவஞான போதம் 8ஆம் நூற்பா. தவம் செய்வார் தவலோகம் சார்ந்துன்னு. தவத்தை உடையவர்கள் தான், தவத்தை தனமாக உடையவர்கள் தபோதனர் என்று பெயர்.
தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன். மணிவாசகம். அப்போ தவம் என்பதை தனமாக உடையவர்கள் யாரோ அவர்கள் தபோதனர் என்று பெயர். அதனால் தான் திலகவதியாரை சொல்லும்போது மண்ணு தபோதனியார்னார். பெண்பால் என்பதனால தபோதினி. ஆக தவத்தை தனமாக உடையவர் என்பதனால மண்ணு தபோதனியாருக்கு மழவிடையார் கனவின் கண்பர். அப்போ தவத்தை உடையவர் என்பதனால இத்தவன் போக சொல்லுமாறு இந்த தவமுடைய. அப்போ கூட இந்த பாவி இந்த பொய் வேடம் அப்படின்னு யார் சொல்லலை? மெய்ப்பொருள் நாயனார் சொல்லலை. ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க? பொய் தவம் தன்னை கொள்வேன். அவங்க மக்கள் சொல்லுகிற பார்வையில் பொய்த்தவம் உடையவன். ஆனால் மெய்ப்பொருள் நாயனாருடைய பாதுகாவலன் சொல்லுகிறான் இத்தவன் போக. இந்த தவம் உடையவர் ஏன் மன்னர் அப்படித்தான் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறார். இந்த அடியவர் எம்பிரான் அடியவர் போக மீதிடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடு என்று இறைவன் எனக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். இது அரசருடைய கட்டளை, இது அரசருடைய ஆணை. இத்தவம் உடையவருக்கு எந்த தீங்கும் நம் மக்கள் செய்யக்கூடாது என்று மன்னர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். வழிவிடுங்கள், விலகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு இந்த பொய்த்தவம் உடைய முத்தநாதனை, நம்ம பார்வையில் பொய்த்தவம் உடையவன்க, ஆனால் மெய்ப்பொருள் நாயனாருடைய பார்வையிலும் தத்தனுடைய பார்வையிலும் தவம் உடையவர். இப்போ நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. பொய்த்தவன் சொல்லும் போதெல்லாம் அது நம்ம பார்வை, சேக்கிழார் பார்வையும் அதுதான். ஆனால் மெய்ப்பொருள்னாருடைய பார்வையில் அவன் தவம் உடையவன் அது சொல்றார். எனவே இத்தவன் போக பெற்றது இறைவது ஆணை என்று சொல்லி என்ன பண்ண பாருங்க. அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சியே அகன்று நீங்க செவ்விய நெறியில் தத்தன் திருநகர் கடந்து போந்து கை வடி நெடுவாள் ஏந்தி ஆளூரா கானம் சேர வெவ்வினை கொடியோன் தன்னை விட்டு பின் மீண்டு போந்தான். இது சேக்கிழார் வாக்கு. என்ன பண்ணுறாரு? அப்படியே அந்த பொதுமக்கள் எல்லாம் இது இறைவன் ஆணை, இறைவன் ஆணை என்ற வகையில் அஞ்சி ஒதுங்கி கொண்டார்கள். எனவே அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சியே அகன்று நீங்க செவ்விய நெறியில் உயர்ந்த குறிக்கோளோடு இருக்கக்கூடிய நிலையில் தத்தன் திருநகர் கடந்து போந்து, மன்னன் சொன்ன காரணத்தினால் இத்தவமுடையவருக்கு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நகர் கடந்து, அரண்மனை கடந்து, முன்னே சொன்னக்கூடிய வீதிகளெல்லாம் கடந்து கொண்டு வந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம். அதான் சொல்றார். அந்த வகையில் சொல்கிறான் பாருங்க. கை வடி நெடுவாள் ஏந்தி ஆளுரா கானம் சேர, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காட்டில் கொண்டு வந்து பத்திரமாக விட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லலைங்க சேக்கிழார். கொண்டு வந்து விட்டு விட்டு திரும்பி வராராம். யார்? சேக்கிழாருடைய நெஞ்சு பதறுகிறது. வெவ்வினை கொடியோன் தன்னை விட்டுனார். இங்கே வெவ்வினை கொடியோன் என்பது சேக்கிழார் வாக்கு. அவர் நெஞ்சு பதறுகிறது. ஏயா எங்கள் மெய்ப்பொருளாரை இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி என்று கதறுவது சேக்கிழார் உள்ளம். எனவே கொடியோன் தன்னை விட்ட பின் மீண்டு போந்தான், திரும்பி வருகிறான் அந்த தத்தன். மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தான் மேல் செற்றவர் தம்மை நீக்கி தீதிலா நெறியில் விட்ட சொல் திறம் கேட்க வேண்டி சோர்கின்ற ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு சென்றான் கோமகன் குறிப்பில் நின்றான். இப்படியே சென்ற தத்தன் விட்டு விட்டு திரும்பி வருகிற வரையிலும் தத்தன் வந்து விடுவான், தத்தன் வந்து விடுவான் என்று உயிரை தாங்கி நிற்கிறாராம் மெய்ப்பொருள் நாயனார். அதாவது அவருக்கு என்ன விருப்பம் கேட்டிங்கன்னா, அந்த தத்தன் வந்து சுவாமி அடியவரை பாதுகாப்பாக நான் நாட்டின் எல்லையில் சென்று விட்டுவிட்டேன் என்று ஒரு சொல் அவன் சொல்ல வேண்டும். அந்த சொல்லை கேட்பதற்காக உயிர் தாங்கி நிற்கிறார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். நீங்கள் நினைத்து பாருங்க, கொல்ல வேண்டாம் என்று தடுத்தது அடியவர் மாட்டு கொண்ட அன்பு,
மக்களால் தீங்கு வரக்கூடாது என்று நினைந்ததும் அந்த தவ வேடத்தின் மீது கொண்ட அன்பு, இந்த அடியவருக்கு தீங்கு வரவில்லை என்பதை கேட்ட பிறகுதான் உயிர் பிரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது அந்த அன்பினுடைய உச்ச நிலை. அப்படியே ஒரு படி ஒவ்வொன்றும் மேலே மேலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி மேலான நிலையில் மன்னர் உயிர் தாங்கி நிற்கிறார்களாம். அதாவது மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தான் மேல் செற்றவர் தம்மை நீக்கி தீதிலா நெறியில் விட்ட சொல் திறம் கேட்க வேண்டி, அந்த வார்த்தையை தன்னுடைய செவியினால் கேட்க வேண்டும் என்று சோர்கின்ற ஆவிதாங்கும் கொற்றவன் மெய்ப்பொருள் நாயனார் அவர் முன்பு சென்றான். கோமகன் குறிப்பின் நின்றான். மன்னரை போய் பார்த்து வணங்கி தன்னுடைய செயலை என்ன செய்தேன் என்பதை தத்தன் சொல்லுகிறான். சென்று அடிவணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்றி விட்டனன் என்று கூற, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார். மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே கிடக்கக்கூடிய இடத்துல தத்தன் வந்து நிற்கிறான். நின்று அந்த நிலையிலும் மீண்டும் திருவடியை வணங்குறாங்க. மன்னருடைய சென்று அடி வணங்கி நின்று. இப்போ கத்தியை உருவி கொண்டு வந்தவன் மன்னர் சொன்ன உடனே தாங்கி வணங்கி நின்று கேட்டான். இப்போ மீண்டும் வந்து வணங்கி நிற்கிறான். சென்று அடி வணங்கி நின்று என்ன சொன்னான் பாருங்க. சுவாமி, தங்கள் ஆணையின் வண்ணம் அந்த பொய்த்தவம் உடையவனை கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த கொலகாரனை கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை தத்தன் சொல்லி இருந்தா, அட பாவி, இந்த வார்த்தையை கேட்கறக்கா நான் இவ்வளோ நேரம் உசுரை பிடிச்சிட்டு இருந்தேன்? இல்லை. அவன் அந்த குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்கின்ற திருநீறு பூசி வந்திருப்பவரை தத்தன் பொய்த்தவ வேடம் என்று சொல்லி இருந்தாலே உயிர் போயிருக்கும். அவன் சொல்லலைங்க. அவன் என்ன சொன்னான்? மெய் தவ வேடம். அதான் சொன்ன பாருங்க. செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு, தங்களை வீழ்த்த முடியாது என்று அறிந்து திருநீறு பூசி வந்து தங்களை வென்றிருக்கின்றான் அல்லவா ஒருவன், அவரை தங்கள் ஆணையின் வண்ணம் நான் பாதுகாப்பாக சென்று விட்டுவிட்டேன் என்று தத்தன் சொல்லுகிறாங்க. அது சொல்லு எவ்வளவு கவனமாக சேக்கிழார் கையாளுகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அங்கே சொல்லும்போது தவவேடம் கொண்டு வென்றவர் அப்படி சொல்லுகிற சொல்லு மெய்ப்பொருளாருக்கு இன்பம் தருகின்ற சொல்லது. எனவே அந்த சொல்லை சொல்லி இடையூறின்றி விட்டனன் அப்படின்னு சொன்னானுங்க தத்தன். சொன்ன உடனே மெய்ப்பொருள் நாயனார் திரும்பி சொல்லுகிறாராம். என்னன்னு? இன்று எனக்கு ஐயன். நினச்சி பாருங்க, ஒரு பணியாளனை பார்த்து ஐயன் என்று சொல்லுவாரா? ஏன்? ஐயன்னா பெருமையுடையவர், தலைவர் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்குரியது ஐயன் என்பது. எனவே ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார்? மெய்ப்பொருள் நாயனார் சொல்லுகிறார், இந்த நிலையிலும் என்னுடைய சொல்லை கேட்டு மெய்த்தவமுடைய அடியவருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் நாட்டின் எல்லையிலே சென்று விட்டுவிட்டேன் என்று நீ வந்து சொல்வதை நான் கேட்கும்போது, என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு நின்று செய்ததை வேறு யார் செய்ய வல்லார்? உன்னால தான் இது செய்ய முடியும். அப்படி ஒரு செயலை நீ செய்திருக்கிறாய் என்று கருணை நோக்கத்தை தத்தன் மீது பொழிந்தாருங்களாம் மெய்ப்பொருள் நாயனார். அதான் சொல்றார், இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார். அப்படியே அந்த முகத்தில் அவருடைய பார்வையில் கருணையே வழிந்து நிற்குதுங்களா தத்தனை பார்த்து. இப்படி ஒரு செயலை நீ செய்திருக்கிறாயே, நான் சொன்னேன் என்ற ஒரு சொல்லுக்காக வந்த அந்த தவம் வேடம் உடையவரை கொல்லாமலும் மக்களால் இடையூறு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுவிட்டேன் என்று நீர் வந்து சொல்லுகிற இந்த சொல்லை நான் கேட்கும்போது உண்மையிலேயே நீ எனக்கு செய்தது வேறு யார் செய்ய வல்லார்? தாங்க இருமாப்பு.
இல்லைங்களா? அச்சோ பதிகம் முழுக்க அந்த இருமாப்பு தானே. யார் பெறுவார்? அச்சோவே. யார் பெறுவார்? அச்சோவே. அப்படின்னு மணிவாசகருக்கு ஏற்பட்ட அந்த வியப்பு, அந்த வியப்பு இப்பொருள் மெய்ப்பொருளாருக்கு யார் செய்வார் இந்த செயலை? உன்னை தவிர வேறு யார் செய்ய வல்லார் என்று அந்த அன்பின் நிலையில திளைத்து நிற்கின்றார் மெய்ப்பொருள் நாயனார். அடுத்து என்ன நிகழ்கிறது என்பதை நாளைய வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.